All right, welcome to TKB Bench live episode number 41. இந்த எபிசோட்ல மாண்புமிகு யூடியூப் சேனலின் ஒரு ஓஜி யூடியூப் சேனலின் எடிட்டர் இருக்கிறார். வணக்கம், my name is Santosh and people call me Shifty and thanks to TKB Bench for having me. Thank you. Okay, கலாட்டா மாதிரி இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம சில்லா பேசுவோம். ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அந்த யுவன் சங்கர் ராஜா ஒரு ரோஸ்டருக்குள்ள யுவன், சிலம்பரசன், எஸ்டிஆர், அதுக்கு அந்த யுவன் வாய்ஸ் யாரத்தில் யோசிச்சா? அவ்வளோ ஆக்யூரேட்டான ஒரு வைப் நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை. தேங்காய் நினைக்கின்றோம் அதெல்லாம் வந்து இட் வாஸ் லைக் லாங் பேக் பிஃபோர் ஐ ஈவன் ஜாயின் டெம்பிள் மங்கீஸ். அதெல்லாம் விஜயனா தான். ஸோ மெயின் பிரெயின் அவர் தான், அண்ணன் தான் எல்லாமே. ஸோ முக்கால்வாசி விஜயனந்தா எல்லாமே இட் வாஸ் லைக் பிளானிங் திங்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் இட்ஸ் லைக் நான் பிளடி பாஸ்கரில் தான் டெபியூ பண்ணேன் டெம்பிள் மங்கீஸில். பிளடி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் முதல்ல டெபியூ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் மீதி வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் நான். இப்போ வந்து ஒரு 2-3 எடிட்டர்ஸ் இருக்காங்க. கேட்டு, அப்புறம் கொனா, அப்புறம் வெங்கட், வினோத் எல்லாருமே பண்ணுவாங்க. முக்கால்வாசி டெம்பிள் மங்கீஸில் இருக்காங்க எல்லாருமே எடிட் பண்ணுவாங்க. எல்லாமே லைக் எல்லாமே பண்ணுவாங்களா இல்லை எடிட்டிங் பண்ணுமா? லைக் எல்லாமே ஃபில்மிங் கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஐ மீன் இப்போ ஒரு இடத்துல நான் இல்லை, பட் வேற யாருன்னா இருக்காங்க அப்படின்னா they'll be like backing up. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் திஸ் guy called ரதீஷ். ஸோ வந்து he came and joined as an accountant டெம்பிள் மங்கீஸில். ஸோ அண்ட் தென் அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் இப்போ சினிமோகிராஃபி பண்ணிருக்காரு. ஒரு விஜய் சேதுபதி மாதிரி. அந்த மாதிரி டெம்பிள் மங்கீஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிறவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அதுவாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் அவங்களே வந்து கற்றுக்கிட்டு அவங்கள மீதி எல்லாமே பண்ணுவாங்க. குட் ஸ்டார்ட் அப் மாதிரி. ஆமாம், ஆக்சுவலி லைக் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி தானே. லைக் ஸ்மாலர் கம்பெனிஸில் நிறைய பேர் வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் லேர்னிங். பட் பெரிய ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி லைன் செட்டப் மாதிரி. இந்த பிட்டு நீங்கள் எடிட் பண்ணு, அந்த பிட்டு அவன் எடிட் பண்ணுவான், அடுத்த பிட்டு அவன் எடிட் பண்ணி கலர் எடிட் பண்ணி கொடுத்துருவான். ஆமாம், ஆனால் அதில் வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டார்ட் அப் செட்டப்ஸில் நிறைய நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் அன் iOS டெவலப்பர், ஆண்ட்ராய்டு டெவலப்பர் அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு செகண்ட், ஒரு நைட்டு 10-12 மணிக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ரொமான்டிக் கதைலாம் சொல்லுவார்ல, லவ் குரு. லவ் குரு. ஏன் அவரை மாதிரி பேசிட்டு இருக்கேன்? Dude, I love that guy. நீங்க நச்சறாங்க இப்ப ஸ்பாட்டிஃபை எடுத்து பாருங்க. அப்படியே ஆமா, I have this இந்த பாட்காஸ்ட் இல்ல, அவரோட ஆர்ஜேவா பண்ணிருக்க கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே ஸ்பாட்டிஃபைல எபிசோட்ஸா போட்டுருப்பாங்க. So I am a big fan of him. யார் போட்டிருக்கா? லைக் லவ் குருங்கிற ஒரு சேனல்லே இருக்கும் அது எல்லாமே. ஏன்னா நாங்கள் ஃபியூ டேஸுக்கோ வெரி ஆஃப் டாபிக், வெரி சாரி, உன்னோட கட் ஆஃப் பண்ணி எங்கேயோ போயிட்டோம். இது எனக்கு தெரியும், நீ கேட்குறேன் கேளு. நாங்கள் வந்து ஒரு ஆர்ஜே கிட்ட பேசணும் தல, ஆர்ஜே மிருதுலா. அவங்க சொன்னாங்க ஒன் ஆஃப் த சேடஸ்ட் திங்ஸ் என்னால் நம்பவே முடியாத ஒரு கருத்து, என்னால் இன்னைக்கு வரைக்குமே டைஜஸ்டே பண்ணாமல் இட் கீப்ஸ் மீ அவேக் அட் நைட். அவங்க பேசுகிற பாதி விஷயங்கள் லைக் எந்த விஷயங்களுமே அவங்க சேவ் பண்ணுறது இல்லையா தல? ஆமாம், நிறைய ஆர்கேவ்ஸ் வந்து விஜயனா வாஸ் லைக் ஒன்ஸ் ஹி வாஸ் அன் ஆர்ஜே. அவர் வந்து எங்கன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஹி வாஸ் அன் ஆர்ஜே. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அவர் பண்ண ஷோஸு, அவர் இருக்கும்போது பண்ணியிருக்க ஷோஸு அது எதுவுமே ஆர்கைவ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ் இளையராஜா ஷோ. இளையராஜா ஒரு ஸ்பெஷல் பற்றி ஒரு ஷோ ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. அதுதான் நானும் சொல்றோம், அந்த ஷோ பண்ணும்போது இவங்க ஓகே ரைட் ஓகே அதோட போய் இன்டர்வியூ பண்ணி எல்லாரும் இன்டர்வியூ பண்ணி நானும் ஒரு இன்டர்வியூ அது அந்த இளையராஜா ஸ்பெஷல் பண்ணல. அதனால அவருக்கு பயங்கர வருத்தம் இருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ அது ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க போல. ஆமா, அவங்க தான் அந்த ஆர்ஜே மிருதுலா தான் அந்த 400 எபிசோட் ஆர்ஜே, அவங்க தான் அந்த ஆங்கர். அண்ட் அவங்க ஆர்கைவ் பண்றது கூட லைக் அவங்க வந்து ஆர்கைவ் பண்ணி ஒரு வேலை தேவைப்படலாம் அப்படின்னா ஆர்கைவ் பண்ணலாம்ல. இது ரொம்ப ஒரு ஆப்வியஸ், ஒரு மீடியா ஹவுஸுக்கு ஒரு ஆப்வியஸான ஒரு டிசிஷன் இது. இல்லை, ஆனால் யோசிப்பாரு, இப்போ நீ எதுக்கும் நான் தேவைப்படலாம் அப்படி சொல்கிறேன். ஆனால் அவங்க எவ்வளோ சர்வர், எவ்வளோ டேட்டா, அநியாயமான டேட்டா. பட் அந்த இளையராஜாலாம் ஆப்வியஸ் டு ஆர்கைவ், புரியுதா? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உனக்கு ஒரு காமெடி தெரியுமா? நம்ம நிலால மனுஷன் காலை வச்சான்ல, அதோட ஒரிஜினல் டேட்டா இப்போ எதுவுமே இல்லை. த வீடியோஸ் ஆஃப் த ஒரிஜினல் டேட்டா ஆஃப் அப்போலோ 11 மிஷன் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அதனால தான் அது இன்னும் ஹோக்ஸ்ங்கிற மாதிரியான ஒரு மித். அது அந்த மக்கள், அது நம்மளுக்கு ஈடுபாடு இல்லை. சரி, ஆனால் அது ஏன் நம்மகிட்ட இல்லைன்னா மற்ற
ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறதுக்கு இது ரீரைட் பண்ணிட்டாங்க தலை. ஓ எப்படி இந்த ஸ்டார் வார்ஸ் மாஸ்டர் ரீல் இல்லை அந்த மாதிரியா? ஸ்டார் வார்ஸோட மாஸ்டர் ரீல் இல்லை. ஸோ இது ஏதோ ஹாலிவுட்டில் ஏதோ ஒரு அசோசியேஷன் இருக்குடா, முக்கியமான படத்தெல்லாம் அவங்க வந்து அந்த ஃபிலிம் ரீலை வாங்கி ரீஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஆஸ் ஜார்ஜ் லூக்கஸ் அபவுட் ப்ரோ ப்ளீஸ் தாங்க, அப்படியா அது இல்லையே. ஆமாம் ஆக்சுவலி நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாரா அவர். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய நடந்தது தலை. ஃபார் எக்ஸாம்பிள் அகாடமி அவார்ட்ஸில் தே காட் டு நோ தட் இந்தியாவில் வந்து ஒரு தெரியான ஒரு டேரக்டர் இருந்திருக்காரு போல். அவர் பிரமாதமாக நிறைய படம் எடுத்திருக்காரு. சரி என்ன படம் எடுத்திருக்காரு வாங்க பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்த்தா they couldn't find a single movie that the man made. சத்யஜித் ரே. அவரோட படம் எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. உலகம் ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, இந்தியாவில் எங்கேயோ தேடி பார்த்தாங்க. ஆனால் ஒரு ரீல் கூட லைக் ஒரு அந்த ஃபுல் மூவியோட ரீல்ஸு ஒன்று கூட அன்டேமேஜாக கிடைக்கல. ஸோ அதனால அகாடமி அவார்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி ஃபண்ட்ஸ் போட்டு தே 3D எக்ஸ்ரே எடுத்து எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் எக்ஸ்ரே எடுத்து தே ரீஅரேஞ்ச் த மூவி அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவிஸ் தட் டு பி டிஜிட்டலி அவங்க பண்ணி அவங்க பார்த்து பிரமாதமாக இருக்குது இவர் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்கடா. அதுவும் வந்துட்டு இது இந்த அவார்டு தான் கொடுத்தாங்க அவருக்கு, லைஃப் டைம் வச்சு. ஆமாம் அதுவும் அவரோட முடியாத டைமில் வந்து அவருக்கு போக கூட முடியல, வீடியோ காலில் கொடுத்தாங்க. ஆமாம் பேண்டமிக் மாதிரி. ஆனால் ஆட்ரி ஹெப்பர்ன் தான் கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய கை. அவங்க தான் அந்த அவார்டு கொடுத்தது. ஆனால் இல்லை ஐ லவ் திஸ் ஆர்கைவ் திங். ஸோ எப்போவுமே நான் ஐ ஹேவ் திஸ் லைக் 4 years to 5 years photos in my phone. இப்போ வரைக்கும் ஏன் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் திஸ் ஃபோன் அப்படின்னா முதல்ல அதை எல்லாத்தையும் மாற்றணும், ஷூட் பண்ணணும், இத்தனை விஷயங்கள் இருக்குது. பட் எங்கேயாவது போகிறேன் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டேக் அ ஃபோட்டோ. ஐ மீன் அந்த ஃபோட்டோ வந்து ஏஸ்தட்டிக்காகவும் இருக்காது, குட் லுக்கிங்காகவும் இருக்காது. பட் ஐ ஜஸ்ட் டேக் அ ஃபோட்டோ. லேட்டர் 4 yearsக்கு அப்புறம் ஐ வில் லைக் திருப்பி இங்கே வந்துட்டு நான் வந்து பார்ப்பேன், ஓகே இன் திஸ் டே ஐ வாஸ் லைக் டூயிங் திஸ் டே ஐ வாஸ் லைக் டூயிங் திஸ். ஸோ அந்த மாதிரி ஐ லவ் திஸ் ஆர்கைவ் திங். ஸோ அதனால் எல்லாமே நான் ஆர்கைவ் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. லைக் இது வந்து நான் ஏன் இவ்வளோ ஹெவியாக எனக்கு ரொம்ப ஹெவியாக இம்பேக்ட் பண்ணுதுன்னா என்னால் நம்ப முடியும். அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க பேசும்போது கூட யூ கேன் see that அவங்க வந்து ரொம்ப she thinks so much about what she is going to say. நம்ம பேசுறது எப்படி போய் சேரப்போகுது எல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இமேஜின் பிக்காசோ வந்து பீச்சில் தான் அவர் பெயிண்டிங் பண்ண எப்படி இருக்கும். அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே அவர் ஒரு பீச்சில் ஆர்டிஸ்டாக இருந்தால் அலை அடிக்கும் போது காணாமல் போயிடும், வந்து பார்க்குறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அது போயிடும். அண்ட் ரேடியோ லிட்டரலி அதான் நீ ரேடியோ கேட்குறவனே ரெக்கார்ட் பண்ண மாட்டான், புரியுதா? அவனே பொழுதுபோய் இப்போ எஸ்பெஷலி அவன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதை அது அவங்க பேசுங்க எல்லாமே போயிடுச்சு. அவங்க ஒரு கவிதை சொல்லியிருக்கலாம், அந்த நாள் அவங்களுக்கு கொடூரமாக இருந்திருக்கலாம், அதை பற்றி அவங்க பேசியிருக்கலாம், எல்லாமே போயிடுச்சு. இந்த விஷயத்துல தான் எனக்கு கானியே வெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ரொம்ப பிடிக்கும். கானியே வெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கும், ஜின்ஜூ சம்திங், வாட் இஸ் தட், ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ கானியே வெஸ்டோட ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். ஐ மீன் எ காய் கால்ட் கூலியோ, ஐ திங்க் ஸோ. கூலியோவா கூலி சம்திங், கூலியோ பாரடைஸ் பாட்டு இல்லை அது கூலியோ. இந்த ஆள் பேர் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ வந்து யூ வாஸ் லைக் டூயிங் திஸ் எம்டிவி ரேப்பர் இன்டர்வியூஸ். ஸோ அப்போது கானியா வந்து சிகாகோலேருந்து வரும்போது ஓகே நான் வந்து உன்னை டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கானியா எங்கெல்லாம் போகிறானோ என்னெல்லாம் பண்ணுறானோ இட் வாஸ் லைக் டாக்குமெண்ட்ரி எவ்ரி திங். இந்த கேம்லேருந்து இந்த கேம் வரைக்கும் எல்லாத்தையும் வாஸ் லைக் டாக்குமெண்ட்ரி. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது இட் வாஸ் லைக் த்ரோயிங் திஸ் பஞ்ச் ஆஃப் டேப்ஸ், 20 to 30 years of tapes. My God. போட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி. How long is the documentary? 3 episodes லைக் ஒன்றும் 1 மணி நேரம் 1:20 இப்படி 3 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் அழகாக பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணியிருப்பாங்க அதை. லைக் அவங்க அன்றைக்கி அதை சொன்னதுலேருந்து மை ஹோல் ஐடியா ஆஃப் ஆர்கைவிங் இஸ் லைக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் பிஃபோர் தட் ஆக்சுவலி அன்றைக்கே இதை பற்றி பேசியிருக்கணும். பட் there's this woman, forgot her name, it's very sad I forgot her name. பட் அவங்க வந்து என்றைக்கோ ஈரான்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஊரில் there will be this terrorist invasion, hostagesலாம் பிடிச்சி வச்சு நிறைய நெகோசியேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு டே நியூஸ் பார்க்கும்போது நியூஸில் சொன்ன மீடியா கருத்துக்கள்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. 1 வீக் பொறுத்து அந்த நியூஸ் அதே சேனல்ஸ் போய் பார்க்குறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, புரியுது? அப்படியே கருத்தை மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் there was no tape recorders recording all of this. So she was like, I will be the tape recorder. நான் வந்து நியாயத்தை கண்டுபிடிக்கிறேன், இந்த மீடியாஸ்லாம் பொய் சொல்கிறத நான் கண்டுபிடிச்சி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி எடுத்து விசிஆர் டேப் இருக்கும்ல, விசிஆர் டேப் போட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
சரி ஒரு சேனல் ரெக்கார்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லா சேனலும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஷீஸ் குவைட் a rich wealthy woman. she's black woman. she's a black wealthy woman. ஆனால் she started recording so many tapes. she went over hundreds and thousands of tapes thala. she's recorded more than 40 years of television yeah, of every channel that she could find. there used to be so VCR tape அவங்க வீடு ஃபுல்லாகவே ஒரு ரூமில் ஒரு டிவி ஓடிக்கிட்டு ஒரு ரூமில் 20 டிவி ஓடிட்டு இருக்கும். அந்த டிவியில் VCR டேப்ஸ் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க VCR மாற்றும். இதுதான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டு இருந்தது. and it's because of her we have the footage of most iconic things. ட்வின் டவர்ஸில் போய் அந்த 2வது பிளேன் இடிச்சது அவங்கக்கிட்ட மட்டும்தான் ஃபுட்டேஜ் இருந்துச்சு. when Rodney Coleman பேர் மறந்துச்சு, when he came out saying he has AIDS, it was one monumental thing. nobody thought they should save that tape. அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்கக்கிட்ட தான் நிறைய இந்த மாதிரி டேப்ஸ் இருக்குது. இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் கோ செக் இன்டர்நெட் ஆர்கைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இன்டர்நெட் ஆர்கைவ் அதில் வந்து அவங்களோட டேப்ஸ் எல்லாமே அந்த கம்பெனியில் கொடுத்துட்டாங்க அவங்களோட பசங்க. now they are slowly putting all that digitize பண்ணி போட்டுட்ருக்காங்க. it takes exactly how many hours it takes to record to upload. ஸோ நீங்கள் 1 hour ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணணுன்னா 1 hour அது ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு. so it's going to take us another 40 years, right? no அவ்வளோ அப்லோடிங்க்கு அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்கணும்ல. it's going to take another 100 years to upload போல, unless we put in more funds into it. but imagine அது இன்னொரு சைக்கிள். ஆனால் we don't know everything she's recorded. அப்பப்போ 10 year like அப்பப்போ வந்து ஏதாவது நியூஸ் வரும் இவங்க நம்ம வந்து இவங்க இருக்கா. ஆமாம், நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க லைக் லாட் ஆஃப் கமர்ஷியல்ஸ் ரேண்டமாக 70s வந்து கமர்ஷியல் 60s வந்து கமர்ஷியல் இப்போ ரீல்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆகும். இட்ஸ் பிகாஸ் we have just found that commercial அவங்களோட டேப்ஸ்லேருந்து. அது எப்படியாவது இன்டர்நெட் எவ்வளோ எவனா போட்டிருப்பான், அதுலேருந்து எவனா எடுத்து ரீல்ஸாக போட்டிருப்பான். she is giving us so much data that she did not know it's going to be used like this. அவங்க இப்போ செத்தே போயிட்டாங்க. பட் she is a little living archive அவங்க இருக்கும்போது. இது கேசி நைஸ்டாட் வந்து லைக் அவர் vlogs ரெக்கார்ட் பண்ணுவார்ல, apparently he'll never delete anything. ஓகே, கேசி நைஸ்டாட் ஒரு ஹார்ட் டிரைவ்ஸ் தான் இருக்கும். ஒரு வாட்டி MKBHD ஸ்டுடியோ அந்த டெக் ரிவ்யூ இருக்குல்ல MKBHD அவர் ஸ்டுடியோ போயிருந்தார். ஸோ MKBHD வந்து லைக் ஹி ரெக்கார்ட்ஸ் லைக் 8K and all that. ஸோ வந்து நான் வீடியோ முடிச்ச உடனே delete பண்ணிடுவேன் unless it's important B-roll. அவர் செதறிடுவார். என்ன நான் என் வாழ்க்கையே ரெக்கார்டு பண்ணி சேவ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கேன், நீ வந்து யூஆர் கிரியேட்டிங் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்த நேரத்தில் உலகம் டெக்கு பற்றி மெயின் ஸ்ட்ரீம் டெக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ டாக்குமெண்ட் டெலிட் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். அண்ட் லைக் தட் மேக் சென்ஸ் பிகாஸ் MKBHD ஹேஸ் சம் ஆஃப் த மோஸ்ட் அப்ஸ். இப்போ நிறைய யூடியூப் சேனல் இருக்குது அதனால நல்லது. பட் லைக் அவர்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டேஜாக இருக்கட்டும் அண்ட் லைக் ரேண்டம் ஃபோன்ஸ் வெரி லைக் இப்போது லைக் இஃப் யூர் இன் டு டெக் உங்களுக்கு அந்த இப்போ இந்த LG வந்து இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு கர்வ்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஃபோன்ஸ் ஐ திங்க் இஃப் நாட் ராங் G2 ஃப்ளெக்ஸ் நினைக்கிறேன். அதில் வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க, ரெப்ரசன்ட் போதும். கிரேட். ஸோ அவங்க வந்து இட்ஸ் லைக் தே மேட் ஃபர்ஸ்ட் ஃபோன் கர்வ்ட் ஃபோன். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஓல்ட் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அப்புறம் அவங்க ஃபோனில் ஸ்க்ராட்ச் போட்டால் அதுவாக ஹீல் ஆக்கிக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் இன்னோவேட்டிவாக கொண்டு வந்தது. பட் அந்த கம்பெனியே இல்லை பிகாஸ் ஆஃப் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் ஆல் தட்ஸ் ஓகே. பட் அந்த மாதிரியும் ஃபோன் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரியாது. இப்போ ஃபோன் ஏற்கனவே ஒரு மெச்சூராக எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னு வைங்களேன். 20 years down the line ஒரு ஆர்கேக் திங்காக இருக்கும் போது இப்போ லைக் இங்கே பாருங்களேன் இந்த early 2010s ஃபங்கியாக ஃபோன் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேம் கவுண்டர்லாம் ஃபங்கியாக இருக்கும். அண்ட் லைக் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இப்போ ஒவ்வொரு மெச்சூர் டெக்னாலஜி ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் டிவி இருக்கும்ல அந்த மாதிரி முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் இட் அதோட ஆர்கைவோட அந்த ஹை குவாலிட்டி ஆர்கைவ் அவர்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. இதெல்லாம் காணும். ஆமாம், கண்டிப்பாக. லைக் நம்மளே வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ் டாய் ஸ்டோரி 2 கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது கூட லைக் லாட் ஆஃப் பீப்பிள் நோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபார்மேட்டட். ரிலீஸ் ஒரு லேடியோட லேப்டாப் மெட்டர்னிட்டி ஒரு லேடி அவங்க மெட்டர்னிட்டி லீவ் எடுத்ததுனால அவங்க வீட்டில் வந்து அந்த படத்தை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க அந்த பிக்சாரோட ஸ்டூடியோ ஃபுல்லாகவே அந்த ஃபார்மேட் பண்ணோன்னே they immediately called her. ஏமா நீ ஃபுட்டேஜ் வீடியோ எடுத்துட்டு போனீங்க அது என்ன வச்சிருக்கியா? ஏன் சார் அது மட்டும் தான் அந்த படத்தில் ஒரே ஃபுட்டேஜ், தயவு செஞ்சு எடுத்துருவா. உடனே டிஸ்னி வந்து ஒரு கான்வாய் அவங்க வீடு ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி whatever you do don't let her move அப்படின்னு சொல்லி. பட் ஆமாம் சார், லைக் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா லைக் நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாம் ஒரு நாள் அப்படியே பிகாஸ் வி ஆல் அப்லோட் அந்த இன்டர்நெட். நாளைக்கே யூடியூப் வந்து சரி நாங்கள்லாம் கடை இழுத்து முட்டு போகிறோம்
பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே போயிடும், நம்ம பண்ண எல்லாமே. பிகாஸ் வேர் எல்ஸ் யூ ஹேவ் ஆல் யூர் ஃபுட்டேஜ். இப்போ ஆர்குட் போச்சுல அந்த மாதிரி தான். இல்லை ஐ சம்டைம்ஸ் வரி அபவுட் திஸ் பிகாஸ் எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து வி ஆர் விஜயனா ஒரு பயோவில் இருக்கிற ஒரு மேட்டர் என்னன்னா இஸ் அன் இன்டர்நெட் ஆர்டிஸ்ட். நாங்கள் எல்லாமே ஒரு இன்டர்நெட் கம்யூனிட்டி, வி ஆர் லைக் இன்டர்நெட் குரூப். என்னோட ஒர்க்ஸை நான் ஷோகேஸ் பண்ணுறதுல ஒரு இன்டர்நெட்டில் தான், விஜயனா ஒரு ஷோகேஸ் பண்ணுற ஒரு ஒர்க்லையுமே இன்டர்நெட்டில் தான். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஹோப்ஃபுல்லி யூடியூப் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நல்லது. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இல்லை we have some backups, but of course if YouTube போச்சு அப்படின்னா we'll going to be again going into the new medium. மெட்டாவர்ஸ் வந்துருச்சு, டோட்டலி நிறைய ஒரு இது ஓப்பனிங் வந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ ஐ தாட் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் போனாலுமே அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்மளும் அது கூட அப்டேட் ஆகிறத தவிர ஒரு வழி கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு, யூ ஹேவ் டு ட்ராவல் வித் தம். அண்ட் ஐ திங்க் யூடியூப் அப்டேட் ஆச்சுன்னா கூட அவங்க they'll put up லைக் ஃபஸ்ட் வந்து அடாப்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. they have a good track record of it also. லைக் இப்போ வந்து மெட்டாவர்ஸ் யூடியூப்லேயே ஒரு யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிடுவாங்க வேர் யூ கேன் ஸ்டில் வியூ தி ஓல்டு கான்டென்ட் லைப்ரரி. ஐ ஹோப் தே டூ சம்திங் தட். பட் அவங்க தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா they'll fight. எப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண விட மாட்டாங்க உங்கள் வீடியோவை, ஏதாவது பண்ணுவாங்க. they'll do something to gate-keep the content. அந்த மேட்டருக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ அகெயின் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, யூடியூப் மியூசிக்காக இருக்கட்டும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டுமே சரி, யூடியூப் ஷார்ட்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் அல்காரிதம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் யூடியூப் ஷார்ட்ஸ் தான் அல்காரிதத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற போது யூடியூபே அடுத்தவங்களோட சேர்ந்து தேர் லைக் மூவிங் ஃபாஸ்ட். ஓகே அடுத்து ஓகே இன்ஸ்டாகிராம் ரீல் கொண்டு வருதாங்க, யூடியூப் கொண்டு வரேன், யூடியூப்பில் ஷார்ட்ஸ் கொண்டு வரேன். ஸோ அகெயின் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அஃப்கோர்ஸ் தேர் கோன் பி சர்வைவிங் ஃபார் மெனி இயர்ஸ் ஐ ஹோப். ஸோ ஏன்னா இப்போ ஃபேஸ்புக் வந்துச்சு, ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வந்துச்சு. பட் ஃபேஸ்புக் இஸ் ஸ்டில் தேர் பிகாஸ் இட்ஸ் அதோட ஆடியன்ஸுங்கிறது கம்ப்ளீட்லி வேறு, அதோட யூசர்ஸ் இன்டர்ஃபேஸுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படின்ற போது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அஃப்கோர்ஸ் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் போது தான் அது அவங்களுக்கு லாபம். அது அவங்களுக்கு லாபம். ஒன்று போய் இன்னொன்று வரதுல வந்து ஏன்னா ஃபேஸ்புக் மில்லியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது டப்புன்னெலாம் அதுக்குள்ளெல்லாம் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ வந்து கரண்ட்லி நோபடி இஸ் யூஸிங் ஃபேஸ்புக்ஸ் அன்லெஸ் அன்டில் ஸ்மால் கம்யூனிட்டி, பட் நோபடி இஸ் யூஸிங் ஃபேஸ்புக்ஸ். இன்ஸ்டாகிராம் அடாப்ட் ஆகிட்டாங்க, they are like adapting to different Discord, Twitter, ஏகப்பட்டது அடாப்ட் ஆகும். பட் ஸ்டில் we have this Facebook thing because இது எல்லாமே ஒரு கலெக்டிவ், இது எல்லாமே இட்ஸ் a certain collective thing. So I hope எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் மேபி ஒரு காலத்துல நியூஸ் பேப்பர் மீடியா பற்றி கூட இப்படி தானே பேசியிருப்பாங்க. இது நியூஸ் பேப்பரா? இது எத்தனை பேர் நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம எப்படி போக முடியும்? we are too big to fail. Yeah, of course. அன்லெஸ் அன்டில் எல்லாமே ஃபோனில் வராத வரைக்கும். ஆமாம் ஃபோனில் வராத வரைக்குமே அவங்களுக்கு வந்து அவங்க தானே டாப்பு. ஆமாம் ஃபோன் வந்ததுக்கப்புறமும் பட் அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பீப்புள் லைக் டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் ராதர் பீப்புள் லைக் டு ரீட் த ஃபோன்ஸ் ஆர் சச். எல்லாம் எப்போயோ மூடிட்டு போயிருப்பாங்க, எப்போயோ அதை இழுத்து மூடிட்டு இல்லை இது சரி வராதுன்னு போயிருப்பாங்க. பீப்புள் லைக் தே வாண்ட் டு கீப் சம்திங்ஸ் ஃபிசிக்கல். அவங்க இந்த பேப்பரை பிரித்து பார்க்கறதுல தான் அவங்களுக்கு இஷ்டம். அப்படிங்கும்போது அதனால தான் இன்னுமே பேப்பர்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு இன்டர்நெட் ஒரு ஜாம் வேர்ல்டு ஃபுல்லாக போச்சுன்னா we have nothing else than நியூஸ் பேப்பர். ஸோ ஒரு இன்டர்நெட் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நைட் ஒரு திடீர்னு வந்து ஃபேஸ்புக் டவுனாக இருக்குது, யூடியூப் டவுனாக இருக்குது, ட்விட்டர் டவுனாக இருக்குது, இன்ஸ்டாகிராம் டவுன் ஆகுது. ஏன்னா எப்போனாலும் எதுனாலும் ஆகலாம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் சேட்டலைட்ஸ் அண்ட் சர்வர்ஸ். ஸோ அப்படின்னும் போது பேப்பர் இஸ் த ஒன்லி திங் தட் we gonna be relying on. ஆமாம். And another thing, I think there's also another, I think we're at a point, இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் 30 years ஆகிடுச்சுல. I think there's at a point, இப்போ எப்படின்னா there is like, I think there's a term digital natives நினைக்கிறேன். பிறந்ததுலேருந்தே இந்த மங்கீஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே மெட்டா மங்கீஸா? அது டெம்பிள் மங்கீஸோட டெக் சேனல். ஆமாம் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக சொல்லணும்னா அப்படி தான். ஏன்னா எனக்கும் டெக்குக்குமே ரொம்ப தூரம். எனக்கு டெக்கு சுத்தமாக தெரியாது. ஏங்க ஆர்கைவ்லேருந்து எத்தனையோ பேசுனீங்க. இதெல்லாம் வந்து சும்மா லைக் இதெல்லாம் வந்து டெக் இல்லையா? ஆர்கைவ் பண்ணுறது நம்ம என்ன அலமையில் வைக்கிற மாதிரி ஆர்கைவ் பண்ணி வைக்கிறது. யூடியூப் பற்றி என்ன நினைக்கிறீங்க, திடீர்னு நியூஸ் பேப்பர் பற்றி நினைக்கிறீங்க? ஏங்க நானே விஸ்காமில் அதெல்லாம் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் சினிமா தான், அதுலேயுமே ஒன்றும் தெரியாது. இல்லை நான் கேட்குறதுலாம் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்குலாம் என்னென்னா இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஒர்க்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம்.
லெட்ஸ் சே நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஃபோட்டோகிராஃபர். இன்ஸ்டாகிராமில் நான் தெரியும் எல்லா ஒர்க்ஸையும் போட்டிருக்கேன். நாளைக்கே இன்ஸ்டாகிராம் இஸ் லைக் இனிமேல் நீ உன் ஒர்க் வந்து ஷோகேஸ் பண்ணோன்னா $20 கொடுக்கணும். ஒரு லெட்ஸ் சே நான் செத்தே போயிடுறேன், அடுத்த வருஷம் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இஸ் லைக் இஃப் யூ வாண்ட் ஷோகேஸ் யுவர் ஒர்க் யூ பே $20. ஐ எம் நோ லாங்கர் an artist. நான் செத்து போனதுக்கப்புறம் நான் நம்பிக்கையாக விட்டு போன ஒரு இன்ஸ்டாகிராம் இது நான் செத்து போனதுக்கப்புறம் கூட இதை பார்த்து நான் ஒரு ஆர்டிஸ்ட் வாழ்ந்தேன் அப்படின்னு நம்புவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு போயிருக்கேன். பட் நோ ஒரு அந்த அதர் ஹேண்ட் இப்போது நீங்கள் வந்து சொல்கிறது வந்து லைக் we all depend upon this corporate thing, this corporate apps எல்லாமே we are like over dependent. Of course இல்லைன்னு சொல்ல, but on the other hand it helped me so much. I mean I was like nowhere. நான் எங்கேயுமே இல்லை, நான் வந்து ஒரு நார்மலாக ஸ்கூலில் படித்தேன், ஒரு காலேஜில் படித்தேன், அவ்வளோதான். பட் ஒன்ஸ் ஐ வாஸ் லைக் ஷோகேசிங் மை ஒர்க் இன் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அண்ட் பீப்புள் வேர் லைக் ஸ்டார்டட் டு காண்டாக்ட் மீ. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் மூலமாக தான் நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக் மூலமாக தான் எனக்கு காண்டாக்ட் வந்துச்சு. இப்போ வரைக்கும் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ்புக் மூலமாக தான். ஸோ இன்ஸ்டாகிராம் நாமளே இன்ஸ்டாகிராமில் தான் மீட் பண்ணோம். யா அஃப்கோர்ஸ் இதுவே வந்து இன்ஸ்டாகிராம்ல நடந்துருக்காதுல்ல ஆப்வியஸ்லி. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அந்த அதர் ஹேண்ட் வந்து எனக்கு அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு டெக்னீஷியனுக்கோ அது ஒரு பயங்கரமான ஒரு வாஸ்ட் மீடியமாக தெரிஞ்சுது. ஸோ மீன்வைல் முன்னாடிலாம் வந்து நீ ஒரு ஏடி ஆகணுமா, நீ ஒரு கேமராமேன் ஆகணுமா, எடிட்டர் ஆகணுமா, யூ ஹேவ் டு கோ அண்ட் யூ ஹேவ் டு பி an assistant to someone. You have to search. நமக்கு அது அவசியமே இல்லை. ஐ நோ சம் ஒர்க், I can showcase my work there. So திடீர்னு வந்து they're like people are seeing everywhere and they're calling us. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் வந்திருக்க ஒர்க்ஸ் எல்லாமே அப்படி தான். ஸோ நான் ரொம்ப வஸ்ட்டாக ரிலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ் தான் இந்த சோஷியல் மீடியா திங். இல்லை கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். நான் அந்த ஆங்கிள் நான் சொல்கிறதே அதுதான். நான் சொல்கிறதே இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அண்ட் இது போகாத வரைக்கும் சரிங்க. அண்ட் இது போகிறத விட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ண ஒர்க்ஸ்லாம் வந்து இஸ் நாட் இன் ஆர்ட் ஜெப்பர்ட் எனிமோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கேன்வஸில் வரைகிறோம் வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் எடுத்து வச்சுருப்போம். ஸோ ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு கேலரியில் இருக்கும், ஒரு எங்கேயாவது அவனால் நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலே தொங்கிக்கிட்டு இருக்கோம், அதை அழிக்க முடியாது. பட் இது வந்து எவன் நினச்சாலுமே நாளைக்கு இன்ஸ்டாகிராம் கேன் கோ இன் டு பேங்க்ரப்சி அண்ட் கேன் ஜஸ்ட் பி லைக் சாரி கேஸ் நாங்கள் வந்து மெட்டாவர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபக்காயிடுச்சு. அப்போ கூட ஐ திங்க் சம் அதர் கம்பெனி மே பை இன்ஸ்டாகிராம்ங்கிறத தோணுது தவிர they just don't shut it down. Yeah, but இல்ல அந்த பாசிபிலிட்டி. But do you think the data can be sold to another company? அதில் வந்து எவனாவது ஒருத்தன் வந்து இல்லை அது இல்லீகல் இல்லை தானே. நான் சொல்கிறது வந்து நடக்கணும் இல்லை, நான் சொல்கிறது நடக்கணும் இல்லை, நடந்தால் வந்து இட்ஸ் வெரி அன்ஈஸி ஃபீலிங். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோட்ஸ் பை பேங்க்ஸி. ஆமாம். ஸோ ஒன்று சொல்லுவார், எவ்ரி பர்சன் டைஸ் ட்வைஸ். One is when your name, one is when you die physically செத்து போனோன்னே, and another is when your name is uttered on earth for the last time. And Vsauce Michael ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் போட்டார். He said recent timesல we have had a third option, the last time your face is seen on this planet. Because today, because of selfies and because of photography எவ்வளோ ஈஸி ஆனதுனால we have pictures of people today that we don't know who they are. There is this one very famous artist who just took selfies in her camera. அவங்க வீட்டில் செல்ஃபி எடுத்தாங்க, மிரர் செல்ஃபிலாம் எடுத்தாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் கூட யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்க ஃபோட்டோஸ் இன்னும் இருக்குது. அவங்க பேர் யார் தெரியாது, எங்கே இருந்தாங்க எதுவுமே தெரியாது, பட் her photos still live because of the selfies. அதே மாதிரி நம்ம பண்ணுற எல்லா செல்ஃபீஸ் அவர் ஐடென்டிட்டியே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம், அவன் டெலிட் பண்ணிட்டான்னா எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வந்துட்டு we are like living two life thing. நம்ம இங்கே ஃபிசிக்கல் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒன்ஸ் we are like offline அப்படின்னா we are dead from the satellite. ஆமாம், இப்போ நம்ம இன்டர்நெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னாலே we are like dead from the satellite. நம்ம ஃபிசிக்கலாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கிறது தான் உசுறு அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அஃப்கோர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாஸ்லேருந்து எல்லாமே போச்சுனாலுமே we are going to be going there physically and doing stuffs. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்க போது. I hope so. But Banks is such a rebel artist. Yeah. யுக்ரைனில் போய் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல, வாட் இஃப் ஐ திங்க் தட் இஸ் நாட் த பேட் திங். ஐ திங்க் அது நல்ல விஷயம். லைக் போ பர்னம் ஒன்று சொல்லுவார், we should treat the real world like a coal mine. Just go there, collect resources and scurry back to our real world on the internet. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு அக்கிரமம் நடக்குது, அது என்ன பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்து இதில் போடுறோம், இதில் வேணா ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பான்,
அந்த ஜட்மெண்ட்டை ஒரு 20 பேர் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்மெண்ட்டை நம்ம டிஸ்அவுட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் லைக் வி ஆக்சுவலி கேர் அபவுட் வாட் தி ரியல் கோட்ஸ் சே ஆர் எனிதிங். we started to forget about the real people. அதுதான் உண்மை. ஐ மீன் சோஷியல் நெட்வொர்க்கில் நடக்கிறது மட்டுமே எல்லாமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோம். லைக் நான் உங்களை ஃபேஸ்புக்கில் நான் உங்களை திட்டுறேன், நீங்கள் என்ன பதில் திட்டுறீங்க, நம்ம நேரில் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க பார்க்கும்போது ஓகே இவங்க 2 பேரும் பயங்கரமான எனிமீஸ் போடும், தேர் லைக் ஸோ மச் ஃபார் ஃபோ அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்கன்னு தோணுது. பட் இப்போ சொல்கிறேன் இந்த விஷயத்தில் தான் எனக்கு டேவ் ஷெப்பர்ட் ரொம்ப பிடிக்கும். இட் டசன்ட் கேர் அபவுட் எனி சோஷியல் மீடியா ஃபோக்கஸ். ஆமாம், ஸோ டேவ் ஷெப்பர்ட் ஓபி ப்ரோ. நம்ம ஆமாம் சார், எனக்கு டேவ் ஷெப்பர்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நாங்களும் டேவ் ஷெப்பர்ட் கன்னிஸ். நானுமே ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த ஆள் வந்து அந்த க்ளோசர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதில் டேஃப்னி பற்றி பேசியிருக்காரு. ஸோ அது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மச் ஆஃப் ஒரு பயங்கர நார்சிஸ்டிக்கான ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஃபேஸ்புக்கே இஸ் நார்சிஸ்டிக் ஆப். இன்ஸ்டாகிராம் பண்ண சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு டப்பா கொடுத்தா தானே நீ எழுதுவேன், உன்னால் ஃபோட்டோ போட முடியும், வீடியோ போட முடியும், அவ்வளோதான். ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க இன்னும் வந்து எழுதிக்கிட்டே இருக்கானுங்களா. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து அதனால ட்விட்டரில் இப்போவுமே அதிகபட்சமான சண்டை வருது. ஆனால் ஒரு 42 வேர்ட்ஸுக்குள்ளே நீ முடிச்சிடணும் அந்த சண்டையை. பட் கீப் ஆன். அவங்க பார்ட் 1 சண்டை, பார்ட் 2 சண்டை, சண்டை பார்ட் 3 1/10 2/10 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரியஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. பட் நோபடி கேர்ஸ் அபௌட் தி ரியல் பீப்புள். அதுதான் மேட்ரு. ஒரு நார்சிசம்குள்ளே போயிட்டோம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமே பயங்கர நார்சிஸ்டிக்கான ஆப். இட் ஃபோர்ஸஸ் அஸ் டு புட் சம் நியூ ஃபோட்டோஸ். இட் ஃபோர்ஸஸ் அஸ் டு ஷோ தட் வி ஆர் ஸ்டில் லிவிங். நம்ம உசுரோட தான் இருக்கோம் காமிச்சிக்கிறதுக்காகவே we have to update stories. ஓகேவே ஆன்லைன் வரல, ஓகே என்ன அப்படிங்கிற திங்க் கூட போக ஆரம்பிக்கிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ லைக் அது வந்து அதான் நான் சொல்கிறேன். லைக் இந்த எஸ்பெஷலி த பீப்புள் ஹூ ஹவ் ஒன்லி க்ரோன் அப் வித் ஃபேஸ்புக். இப்போ பாருங்களேன், நம்ம வந்து ஒரு அந்த டப்பா டிவி பார்த்தோம், அப்புறம் எல்சிடி பார்த்தோம், அப்புறம் நம்ம ஃபோன் வந்திருக்கோம். ஸோ வி நோ தெர் இஸ் அ சேஞ்ச். பட் இப்போ ஒரு 8 வயசு பையனுக்கோ ஒரு 8 வயசு பொண்ணுக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பார்த்ததெல்லாம் இந்த ஃபோனில் நோண்டிக்கிட்டு அவங்க சாப்பிடும் போதும் ஃபோன் பார்த்து தான் சின்ன வயசில் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அவங்கள தே குட் தேர் வெரி ஈஸிலி கன்வின்ஸ் தி என்டையர் வேர்ல்டு ரிவால்வ்ஸ் அரவுண்ட் திஸ், ரைட்? இப்போ என்ன சொல்கிறது, 8 வயசு இருக்கும்போது ஆமாம் பவர் ரேஞ்சர்ஸ் 4 பேர் இருக்காங்க, அவங்க பைக்கில் வந்தால் பின்னாடி ஃபயர் வரும் அப்படின்னு நம்பிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த சின்ன வயசு வந்து எப்படிரா பையன் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்கிறான்ல, பிகாஸ் ஹி ரியலி திங்க்ஸ் லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தட். ஸோ அவங்க அதுலேருந்து ஐ திங்க் there's a big documentation going on where என்ன சொல்கிறோம் 30 years down the line நான் தான் சொல்ல வந்தேன். லைக் இப்போ பேப்பர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, ஐ ரியலி திங்க் there's this concept of screen fatigue. லைக் இந்த கண்டினியூஸ் ஆர்கைவிங், கண்டினியூஸ் டாக்குமெண்டேஷனால people will get tired and they'll be like, okay நம்ம இதுலேருந்து வெளில வந்து இந்த கன்சியூமிங் டாக்குமெண்டேஷன் அண்ட் டாக்குமெண்டிங் ஆர் செல்ஃப்ஸ் ரெண்டுமே அதுலேருந்து வெளில வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே தனியாக இருக்கும். அண்ட் அதையும் ஒருத்தன் டாக்குமெண்ட் பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து அண்ட் கண்டிப்பாக அண்ட் ஒன் மோர் சாரி ஐ ஜஸ்ட் மென்ஷன் திங். ஜூன் படம்ல ஒரு லிரிக் வரும், இது சிற்பி விழிகள் வந்து சிலை செதுக்கும், பெண் விழிகள் நம்மை செதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பையன் பாடுவான். பட் தட்ஸ் அது வந்து லைக் அது உண்மையிலே மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க வாழ்க்கையை வாழ்கிற decisions, so many important decisions now revolve around what will people think, what the perception is, which is வந்து I think and in fact அது நாம வளரும் போது ஒரு big part of the conversation is இது அது மாதிரி இருக்கக்கூடாது, உனக்கு பிடிச்சதை பண்ணு, and so much of the conversation revolved around that, and I think a lot of that is just demolished very quickly. இல்லை தல, I am really saying நான் ரொம்ப இது என்ன லவ் குரல் ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிற்கிது. இல்லை நான் சொல்றது I really disagree. நம்ம எப்பயுமே நடிச்சு தானே இருந்திருக்கோம். நம்ம எப்போ உண்மையாக நம்மளாக இருந்திருக்கோம். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஐடி ஜாப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாவா இருக்கும். இல்லை ஐடி ஜாப்புக்கு போகிறோம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம மாறிப்போம். நம்ம வந்து ஒரு இன்னேட்லி நம்ம ஒரு பச்சோந்தி, இவந்தோ பச்சோந்தி இடத்துக்கு நம்ம மாறிக்காது, நம்ம மாறிப்போம். நம்ம வந்து ஒரு எல்லா மேத் டீச்சருமே ஒரே மாதிரி இருந்திருக்காங்க, யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லா இங்கிலீஷ் டீச்சருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போங்க, அவங்க பேசுகிற விதம், அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி ஆர்ட் டீச்சர் லுக்ஸ் த சேம், அதே வைபு. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இட்ஸ் நாட் சான்ஸ். ரொம்ப யோசிக்கிறாரு இப்படி இருந்தா என்ன இங்க கூப்பிட்டு வந்து வாங்க ஜாலியா பாட்காஸ்ட் பேசலாம்னு சொல்லி நைட்டே நான் போய் சூசைட் பண்ணிட்டா நம்ம
மாதிரி லையான ஒரு வேர்ல்ட்ல ஒரு பாரடாக்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஹோக்ஸ் இது மேல இருந்து நம்ம ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தனையும் மண்டையில ஓட மழை வேற பெய்யுது நீங்க ஸ்கூட்டர்ல வேற போறீங்க. ஆமா எனக்கு வந்து நான் நைட்டு நான் இல்ல அப்படின்னா நைட்டோட நைட்டு அதை முடிவு எடுத்துறாங்க. எதுவும் தூங்கி எடுத்து காலையில் முடிவு. அடுத்து என்னங்க ஏலியன் வந்திருக்கு பாப்பா. ஐயோ சோஷியல் நெட்வொர்க்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். ஆமா அந்த சோஷியல் டிலமா ஆமா சோஷியல் டிலமான்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். நாம பார்த்தா அதுல இருக்க வேண்டியவரு நான் அந்த டாக்குமெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் மறுக்கருத்து சொல்றேன். அந்த டாக்குமெண்ட்ல வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு கொடூரமான விஷயம், அது ஒரு மான்ஸ்டர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏங்க நீங்க பேசுறதுமே அப்படிதாங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இந்த நீ மட்டும் தான் இப்படி நினைக்கிற புரியுதா? இது இந்த சங்கிங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, முஸ்லிம்ஸ் எல்லாம் கொண்டு நம்ம ஹிந்து சூப்பரா வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா வாழ்றாங்கன்னு அந்த மாதிரி. அப்படி ஒரு நீங்க எப்படி சொல்றாருன்னா அவரு இவர் வந்து சொல்றாரு நான் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன் அப்படின்ட்டு. பட் ஆனா இல்லைண்ணா பட் ஆனா நம்ம எல்லாம் இறந்துட்டவங்க இருக்கோம் சார். பட் ஆனா இப்படி இறந்துட்டா ஏங்க ஆனாக்குள்ள நான் சொல்றேன் இந்த உலகம் ஒரு கொடூரமான இடம். இன்டர்நெட் இஸ் ஆர் ஒன்லி சேஃப் ஸ்பேஸ். நான் சொல்லல. என்னோட ஹோப்பே வந்து நம்ம செத்துட்டாலும் நம்ம இன்டர்நெட்ல வாழ்ந்துடுவோம்ல ஃபார் எவர். நம்ம யாரும் அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா இன்டர்நெட் தூக்கிட்டாங்க. ஆமா அது ஒரு பாசிபிலிட்டி. அது இருக்கக்கூடாது, அந்த பாசிபிலிட்டி இருக்கக்கூடாது. அந்த இம்மார்டாலிட்டி நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம்ல. நீ ரொம்ப ஆசைப்படுற. கண்டிப்பா சாகாவரம். ஆமா பட் என்னோட நோ பர்பஸ், எதுக்குமே பர்பஸ் கிடையாது. நம்ம இப்போ என்னதான் நம்ம ஆர்ட் வந்து இங்க வரணும், நம்ம ஆர்ட் பண்ணணும், இவ்வளவு சாதிக்கணும், நம்ம பேர் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும் ஒரு பேரை? எவ்வளோ நாளைக்கு ஆக்சுவலி வந்து எவ்வளோ நாளைக்கு? இதே தான் ஒரு 1600 இந்த எப்படி சொல்றது கேவலை வந்து செதுக்கும் போது அவனும் யோசிச்சிருப்பான். ஆமா ஓகே நம்ம இதை பார்த்துட்டு நம்ம யார் நம்ம பேர்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க போறாங்க. எவ்வளோ வருஷம்? அஃப்கோர்ஸ் ஒன் டே ஆர் அனதர் த வேர்ல்ட் இஸ் கோனா பி டெமாலிஷ்டு. இந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கும், டைம் லேப்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர்ன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அதாவது அடுத்து ஒரு 5 பில்லியன் 6 பில்லியன் 60 பில்லியன் 80 பில்லியனுக்கு அப்புறம் வேர்ல்டு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி காமிப்பானுங்க. அதில் கண்டிப்பாக அழிஞ்சு அது மேட்டராக தான் போகிறேன்னு காமிக்க போகிறது. எவென்ச்சுவலி லைக் ஆல் மேட்டர்ஸ்ல. ஸோ பேசிக்கலி நத்திங் மேட்டர்ஸ். இல்லை நத்திங் மேட்டர்ஸ். டோன்ட் லுக் அப் படத்துலேயே அது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா we all just be like yeah we had it good while it lasted. such a brilliantly edited film and truly such a brilliantly edited film. அது ஒரு பயங்கரமான எடிட் பண்ண film. அது யூஸ் பண்ண ஸ்டாக் அதுல ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க அதுல. ஆமா அந்த மாதிரி விஷயம்லாம் I love that. and அதுல வந்து அந்த I loved that அந்த டென்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஆனா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் லைக் அதாவது எப்படின்னா லைக் அது உண்மையிலேயே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் யூ நோ. லைக் இப்போ உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றி தெரியும்னா நீங்கள் லியோ சொல்கிறத வந்து தடே கேளுங்கடா டே டே டி டி அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கிளைமேட் டின்னர் இருக்குன்னு வைங்களேன், பாத்தியா இவனால தான் பார் முடிய சீவிட்டு புண்டா மாதிரி பேசிட்டு இருக்கான். அண்ட் பேண்டமிக் ஏற்கனவே பார்த்துட்டோம், அவனுங்க நிஜத்தில் பண்ணது பார்த்துட்டோம். ஸோ இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்ல கூட முடியாது. நடக்கும்டா நடக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற டைம்ல வந்து டோன்ட் லுக் அப் மாதிரியான படம் வந்து பயங்கர ஐ ஓப்பனிங்கான ஒரு படம். ஏன்னா அது வந்துட்டு சோஷியல் மீடியாவோட எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷனை செம்மையாக காமிச்சுது. இந்த ஹீட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம ஆக்சுவலாக போன ரியாக்ட் அப்படிங்கிறத வந்து அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் சொல்கிறவங்க தான் நம்ம போகிறோம். ஜல்லிக்கட்டு இஷ்யூஸாக இருக்கட்டும், வாட் சைக்ளோன் இஷ்யூஸாக இருக்கட்டும், குஜராத்தில் ஒரு இஷ்யூஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இன்னும் சோஷியல் மீடியாவில் அவன் சொல்கிறானோ அதுதான் வி கோனா ட்ரஸ்ட் no matter what the news is gonna say, because now we have this bunch of movies which says news are only for TRPs, news are only for hoax அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சதுனால we're eventually gonna believe that whatever people say this on Twitter or Facebook or Instagram. ஒரு காலத்துல பேப்பரே ஆல்டர்னேட் மீடியம் தானே. லைக் எப்போ பேப்பர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. ஸோ லைக் பெரியாரெல்லாம் தட்ஸ் வை ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பேப்பர். ஸோ பெரியார் வாஸ் யூடியூப். அப்போ நம்ம வந்து யாரோ ஒருத்தர் தனியாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கோம், நம்ம அங்கே போய் பேப்பர் வாங்குவோம். ஹிப்ஸ்டர். இப்போ நம்ம போய் யாரோ ஒருத்தங்க யூடியூப் சேனல் வச்சுக்கோ, நம்ம அவங்க சொல்றது கேட்போம்னு சொல்லிட்டு மதன் கௌரி சொல்றது கேட்குறோம்ல, அதே மாதிரி தான். பட் ஆனால் இப்போ பிகாஸ் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு இடம் இல்லை இன்டர்நெட். அதுவே ஒரு ஸ்கேரியான திங். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை அதுதான் சொல்கிறேன், டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயத்த கூட எப்படி சொல்கிறது
கேன்சல் கல்ச்சர் உள்ள வருது. அது பண்ணதும் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆகும்போது எவ்ரிபடி வாஸ் லைக் பார்த்தீங்களா எனிபடி கேன் பிகம் பிரசிடென்ட். ஒபாமா போன உடனே எல்லாரும் அதே சென்டென்ஸை அப்படியே வேற டோன், எனிபடி கேன் பிகம் பிரசிடென்ட். பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான காரணம் இட்ஸ் இஸ் ரிஃபார்ம். அவரோட இப்போ இங்கே வந்து எப்படி சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குமே இங்கே ஐபேக் மாதிரி அங்கே ஒரு கம்பெனி இருக்கும். அவனுக்கு தெளிவாக ஒபாமா எப்படி ஜெயிக்க வைக்கணும்னே பிளான் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. அதை யூ ஷுடன்ட் பி யூசிங் இஸ் மிடில் நேமோ ஸ்டார்ட் நேமோ யூ ஷுடன்ட் பி யூசிங் ஹுசைன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இஸ் லைக் நாட் ஃபுல்லி பிளாக் ஐ திங்க் ஹாஃப். ஸோ இத்தனை விஷயங்கள் வச்சு அவங்க பிளான் பண்ணி அதை இறக்கி பண்ணானுங்க. அதுக்கும் இந்த மேட்டரில் தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஹவு யூஸ்ட் சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா அட்வைசிங். இங்கேயுமே மோடியோ சரி யாருமே எல்லாமே தேர் லைக் எவால்விங் இன்டு தட். ஓகே சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே அதுதான். ஏன்னா முக்கால்வாசி பேர் யாரு அவங்க இவங்க பேர் ஹிலாரி கிளின்டன் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் ஜெயிச்சதுலாம் வந்து அப்புறமா தான் தெரியுது ஓகே சோஷியல் மீடியா திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. ஸோ லைக் அவங்க தே சோஸ் எங்கெல்லாம் நம்ம வந்து ஆட்ஸ் டார்கெட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஒரு காலத்தில் நம்ம வந்து ஆடு போடுறோம்னா டிவியில் போட முடியும், எவனும் பார்ப்பான். இப்போ நம்ம அவன் ஆடு பார்க்கணும், இவன் ஆடு பார்க்கணும் சொல்லலாம். இந்த வெறி பிடிச்சவன் ஆடு பார்க்கணும். ஆமாம் போடு, அவனை இன்னும் கொஞ்சம் வெறி ஏற்றணும். கமான். இல்லை அது அங்கே தான் வந்து எப்படி சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கணும். இட் ஒர்க்ஸ் ப்ரில்லியன்ட்லி. இப்போது ஆடை வந்து டிவியில் ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் 5 to 6 மட்டும்தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடுற அத்தனை அந்த கார்ட்டூன் டைம்ஸ் அந்த டைமில் தான் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் ஆடாக இருக்கட்டும் சரி, சாக்லேட் ஆடாக இருக்கட்டும், டாய்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்போ தான் எல்லாமே அந்த 5 to 7 அந்த டைம் பீயிங்கில் தான் வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ டார்கெட் ஆடியன்ஸுக்கு டார்கெட் ஹார்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு சேனல் இருக்குது, தனியாக சேட்டலைட் இருக்குது. பட் வென் இட் வாஸ் லைக் ஸ்டார்டிங் அப் அப்படின்னும் போது தெளிவாக பிளான் பண்ணி இந்த டைமில் இது இங்கே தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பாராட்டணும். நம்ம அவங்க வந்து தே பிளே வித் ஹியூமன் சைக்காலஜி, தே பிளே வித் ஹூஸ் கோன், தே நோ வாட்ஸ் தேர் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். தே லவ் டு சி தீஸ் கைண்ட் ஆஃப் கலர்ஸ், தே லவ் டு சி தீஸ் கைண்ட் ஆஃப் தட் ஜிக்னா திங்ஸ். ஸோ அதனால அகெயின் வந்து அவங்க பிளான் பண்ணி அவங்க இறக்குற மேட்ரு தான். ஸோ இது இப்போ இப்படி இருக்கும்போது பட் ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கும் போது நீங்கள் எப்படி ஹவ் யூ கோன நோ வாட் யூ வாண்ட்ஸ் அப்படின் போது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி ஓகே இஸ் சர்ச்சிங் ஃபார் திஸ் இன் கூகுள், ஸோ வி ஹாவ் டு ஷோ ஹிம் இன் ஃபேஸ்புக் ஆட். ஸோ இஸ் சர்ச்சிங் ஃபார் சென்ட் போர்ட்டல் இன் கூகுள் க்ரோம் ஆர் அமேசான், ஸோ வி ஹாவ் டு அகெயின் கீப் ஆன் புஷிங் தட் திங் until he buys in Facebook or Instagram, whatever app he uses. ஸோ அவங்கள வரவிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவோட அல்காரிதமே இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீ முதல்ல வா உள்ள வா, உனக்கு என்ன பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஓகே உனக்கு இதுதான் பிடிச்சிக்குதா, சரி நீ எப்படி இதை வாங்காமல் போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துக்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பீப்புள் ஆல்வேஸ் திங்க் அட்வர்டைசிங் வந்து ஒருத்தனை வந்து வாங்க வைக்கிறது. பட் யூ கேன் ஒருத்தனை வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்த அவனை வாங்க வைக்கவே முடியாது. லைக் உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் நிறைய பேர் பார்த்து அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெண்ணை வைக்கிறது நோ அவனே சொல்லியிருப்பான். அவனே ஆமாம் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பாப்புல ஒருத்தனை வேண்டாத விஷயத்தை வாங்க வைக்க முடியாது. அட்வர்டைஸிங்கோட பாயிண்ட் அது இல்லை. அட்வர்டைஸிங்கோட பாயிண்ட் உனக்கு தேவையில்லாத விஷயத்த உனக்கு தேவைன்னு ப்ரூவ் பண்ணுறது. அவ்வளோதான். எதுவுமே உனக்கு தேவை இருக்காது, ஆனால் நான் அது உன் நீடு, இது இல்லைன்னா நீ ஒரு மனுஷனே இல்லை, இதெல்லாம் தான் உன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டா ஃபைட் கிளப்பில் வரா மாதிரி we have to buy more and more things. அதுக்கான தேவைங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேனர்ஸில் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருந்தது. பிரிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க அதுவுமே ஃபிசிக்கல் ஃபார்மில் அகைன் ஒரு டிவியில் வரும்போது உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் பிடிக்க முடியாது. ஓகே ஒரு குழந்தைங்களை பற்றின ஆட்னா ஸ்கூலுக்கு முன்னாடி தான் வச்சாகணும், குழந்தைங்க பற்றின ஆட்னா ஸ்கூலுக்கு முன்னாடி தான் வச்சாகணும். ஒரு வயசானவங்க மூட்டு வலி ஆடுனா அவங்க எங்கே போவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சாகணும். ஸோ ஃபேஸ்புக் ஏங்க ஃபேஸ்புக் ஐ ஸ்டில் யூஸ் ஃபேஸ்புக்குங்க. உங்களுக்கு அமிர்தாஞ்சன் ஆட் வருதா? இல்லை ஃபேஸ்புக் சச்ச இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. அது வந்து ஒரு பயங்கர
கம்மியாச்சு. பட் ஸ்டில் த மீம்ஸ் யூ ஃபவுண்ட் இல்லை ஆக்சுவலி நான் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கேன். ஆனால் நான் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். எப்படி அடுத்த பொண்ணு போயிட்டு ஹாய் அது நார்மலாக யூஸ் பண்ணுறது. அது வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் நிறைய சங்கி பேஜஸில் இருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து என்னோட பேர் வந்து எனக்கு லாஸ்ட் நேம் இல்லை. ஐ யூஸ் டு ஒர்க் இன் NGO. ஸோ அந்த NGOட பேர் தான் என்னோட லாஸ்ட் நேம். ஓகே. ஸோ அது இருக்கிறதுனால என்னோட ஜாதி பேர் எக்ஸாக்டாக இல்லாததுனால எல்லாருமே என்னை சேர்த்துப்பாங்க. நானும் அந்த மாதிரி 10 குரூப்பில் இருக்கேங்க. ஆக்சுவலாக ஃபன்னாக இருக்குங்க அந்த குரூப்புக்குள்ள. நடுவில் வந்துட்டு அந்த ஹோமிஸ் ஃபேஸ்புக் ஹோமிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் இருக்கும்ல, ஒவ்வொரு கேஸ்ட் குரூப் இருக்கும்ல, அதுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் நிறைய இதில் இருக்கேன். சர்க்காசம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களுக்கும் புரியல. அவனுங்க வந்து லைக் ஃபேஸ்புக் யூசர்ஸ் முக்கால்வாசியாக இருந்து வந்து தேர் டவுன் சவுத் அப்படின்னும் போது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அவங்க வீர ஜாதி பெருமை பேசிட்டு போயிடுவானுங்க. அவனுங்க குரூப்பில் ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்காங்க, நல்லா பேசுகிறானு இப்போ அவனுங்கிற மாதிரி அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டுபிடிச்சி அவனை எல்லாத்தையுமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இது மாதிரி நிறைய வீகன் குரூப்புக்குள்ளே போய்க்கிறானுங்க. நான் ஒரு தேவர் குரூப்பில் இருக்கேன், 4 பிராமின் குரூப்ஸில் இருக்கேன், ஒரு 7-8 வடக்கன் குரூப்ஸில் இருக்கேன். வடக்கன் குரூப்ஸ் தான் தலை பெஸ்ட்டு. நாடார் குரூப்பில் போய்க்கிறீங்களா? நாடகம் பார்த்துருக்கேன் தலை, நாடகம் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் என்ன கோளாறுன்னா, லைக் இதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். ஆனால் வடக்கன் குரூப்ஸ் மாதிரி வராதில்ல. லைக் நார்த் இந்தியாவில் அந்த பிராமின்ஸ் இருக்காங்கல்ல, பிரமாதமாக இருக்கும். என்னமா கண்டென்ட்டு. லைக் ஒருத்தன் வந்து அவன் ப்ளூ கலரில் ஃபுல் பாடி பெயிண்ட் அடிச்சுட்டு ராமர் மேலே நிற்கிறான். லைக் பிரமாதமாக இருக்கும். லைக் உனக்கு சில திங்ஸ்லாம் வந்து நியூஸில் வரதுக்கு முன்னாடி இவனுங்க வந்து வன்மத்தை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அஃப்தாப் கேஸ்லாம் இருக்குல்ல, ஐ காட் டு நோ பிஃபோர் யூ ஆல் காட் டு நோ. ஏன் அவன் பேர் அஃப்தாப்? நான் அப்பவே சொன்னேன், முஸ்லிம்ஸுக்கு ஃப்ரிட்ஜை விற்காத அவனுக்கு எதையாவது வெட்டி உள்ள வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவனுங்க ஏக்கு அப்புறம் எப்ப பார்த்தவரே ஃபேஸ்புக் வாங்கடா ஃபேஸ்புக்கு அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாமே பிஃபோர் யூ கெட் டு நோ. ஒரு கலவரம் நடந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். எவ்ரிபடி அசம்பிள். அவர் இந்த கிறிஸ்டியன் குரூப்ஸ்லாம் கூட நல்லா ஜாலி பண்ணுவான். கிறிஸ்டியன் குரூப்ஸ்லாம் எப்படி இருக்கா, லைக் எனக்கு கிறிஸ்டியன் குரூப்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, அந்த டைமில் சீரியஸான ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் சைக்ளோன், பாகிஸ்தானில் ஃப்ளட்டு, இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். இவனுக்கு மட்டும் பில்லி ஐலிஷ் பேய் பிடிச்சிருச்சு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? பில்லி ஐலிஷ் பேய் பிடிச்சிருச்சா? அவங்களுக்கு இந்த சிண்ட்ரோம் இருக்குல்ல, டொரட் சிண்ட்ரோம். அது இல்லை தெரியல, அவங்க நாக்கு நீட்டுறாங்களா? நான் இந்த வீடியோ பார்த்தேன் ப்ரோ, ஏதோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல அவங்க லைக் பெண்ட் பண்ணி நாக்கு நீட்டாங்க. பாத்தீங்களா, இவங்களுக்கு பேய் பிடிச்சு, இவங்களோட மியூசிக் தான் உங்க பிள்ளைகள் கேட்கறாங்க. முக்காவாசியான கர்நாடிக் டான்சர்ஸ் எல்லாமே அதனால 4 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடிக் டான்ஸ்ல பேய் பிடிச்சிருக்குன்னு. அங்க சொல்ல மாட்டாங்களா? பிகாஸ் இங்க யார் கிளாசிக்கல் ஆடுறாங்க நீங்க பார்க்கணும்ல. ஆனால் இந்த குரூப்ஸ் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ சேம்பர்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நினைக்கிறதே நம்ம ரொம்ப நினச்சிட்டு இருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி மக்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்மள மாதிரி மக்கள் நம்மளை சுற்றி வச்சுப்போம். அதனால தான் நம்மளை ஹம்பிள் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி குரூப்ஸுக்கெல்லாம் போனோம். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ மாசு இருக்கு, நம்மளாம் ஏமாத்துறோம். அவனுங்க நினைச்சாங்கன்னா கருப்பு ரோட்லாம் காவி அடிச்சிருவானுங்கடா அப்படின்னு அந்த ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் கோ டு சங்கி. நீங்க யாரும் சினிமா பத்தி பேச வரல, நான் ஆரம்பத்துல தான் சினிமா குரூப்னு சொல்லவே இல்லையே. டிசைட் பண்ணிருக்கணும் ஆள் பாக்க இப்படி இருக்கிறாரா, ஓகே மலையாள சினிமா விரும்பி போறேன், அவர் கண்டிப்பா பாலிவுட்டா இருக்கும், இப்பெல்லாம் நினைச்சுட்டு வந்துட்டேன் நானு. பிரம்மாஸ்திரா ரோஸ்ட் பார்த்து வந்தீங்களா? ஆமா சார், பிரமாதமான படம் பிரம்மாஸ்திரா. நல்லா தாங்க இருந்தது, நான் உண்மையில நல்லா தாங்க இருந்தது, டிவில பாத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச தூரம். இதான் எதிர்பார்த்தது. ஐ சப்போர்ட் பிராமணி. எனக்கு எங்களோட சேர்க்காதீங்க. ஐரானிக்கா கரும்பு சட்டை போட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா ரொம்ப ரெட்டுக்கு ரவுட் லைன் வேற பார்த்து சூப்பர்மேன் சட்டைங்க மார்த்தா எங்க ஆத்தா. பட் இல்லை லைக்
சினிமா எப்படி சொல்கிறது, ரீசெண்டாக வர படங்கள்லாம் இதை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. லைக் அதுதான் உண்மையான விமர்சனம். லவ் டுடே பார்த்தேன். நீங்கள் லவ் டுடே பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. லைக் எனக்கு அந்த படத்தில் என்ன பிடிக்கலன்னா ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பிரமாதமாக இருந்துச்சு. அவன் ரேப் பண்ணுவேன்றான் எல்லாரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே இப்போ வி ஆர் டூயிங் திஸ் திங் ஆன் இன்டர்நெட் அப்படின்னும் போது நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க தான் மக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ஐ நோ பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் திஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேவ் திஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஜஸ்ட் நோ வாட் தட் இஸ் இன் ட்ரெண்டாக இருக்கிற ஒரு மேட்டர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும். லவ் டுடே ஒரு பெரிய சக்ஸஸ் என்ன மேட்டர்னா, அவங்க பேசின எந்த ஒரு விஷயம் நம்ம சோகால் சொல்லக்கூடிய ப்ரோக்ரஸாக இருக்கட்டும் சரி, ரெக்ரெஸாக இருக்கட்டும் சரி, அவங்க சொன்ன எந்த ஒரு விஷயமாவுமே எப்படி சொல்கிறது, அந்த ஆடியன்ஸ்க்கு போய் இட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் தெம். அவங்க வந்துட்டு ஒரு சர்டன் பிலீஃப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சர்டன் பிலீஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் தே கோன் பி என்ஜாய். அது அந்த ப்ரோக்ரஸிவ் அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த படத்தோட கிராஃப்ட் ஆஃப் இப்போ நான் சர்டன் டைம்ஸில் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா தட் இஸ் லைக் பஞ்ச் ஆஃப் கேன்சல் கல்ச்சர். இப்போ ஒருத்தன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாலுமே அதனால வந்து அவனுக்கு படம் வரக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. படங்கிறது வந்து அவன் ஒர்க்கு நல்லா இருந்தா ஒர்க்கு நல்லா இல்லையா அவ்வளோதான் பார்க்க முடியும். ஒர்க்கு நல்லா இருக்கு, அவன் isn't such a good artist அப்படின்னா அஃப்கோர்ஸ் தே கோனா டேக் ஹிம் வாட் எவர் இட் சேஸ். இந்த இடம் வந்துட்டு இப்போ இந்தியாவிலுமே பயங்கர கேன்சர் கல்ச்சர் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இவங்க இந்த இஷ்யூவில் ரிலேட் ஆயிருக்காங்க, இந்த இஷ்யூவில் இருக்கிறதுனால நான் ஏன் இவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்ருக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த இடத்துல ஆர்டிஸ்ட்டும் தோத்துட்டா, ஆர்ட்டும் தோத்துருச்சு. அது ஏன்னா எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் பர்சனல்ஸ். இப்போ நீ சொல்கிறியா ஓன் பர்சனல் வெளில எடுத்தோம்னா தெரியும், பிகாஸ் உனக்கு அது நாட் கோன் அஃபெக்ட். பிகாஸ் நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மும்பையில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் நீ ஜாலியாக ஒரு சீனியர் பொசிஷன் வேலை பார்த்துட்டு யூ கோன் பி ரேண்டிங் சம்படி அபவுட் ட்விட்டர். ஆனால் ஆர்ட்டோ அது கிடையாது. அவனோட பர்சனல் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கலாம். அவன் பர்சனல் அவன் பெரிய கெட்டனாக எடுத்துகிட்டு போட்டோம். நீ அவன் ஆர்ட்டை குறை சொல்லு, அகெயின் நீ அவன் ஆர்ட்டை குறை சொல்லு, யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கிரிட்டிசைஸ் ஹிம், பட் யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே வாட் யூ ஷுட் பி டூயிங், வாட் யூ ஷுடன்ட் பி டூயிங். அகெயின் இதுதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இதுதான் டெமோக்ரஸி. we can speak, we can do art, we can do anything whatever we like. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பயமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலுமே ஐயோ இது தெரிஞ்சோம்னா நம்மளை எடுத்து படம் பண்ணக்கூட சொல்லி போயிடுவாங்களே, இது பண்ணோம்னா இந்த படத்தில் ஏன் நடிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்வராகவன் பகாசுரன் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கே தட் வாஸ் லைக் லாட் ஆஃப் எதிர்பார்க்கியா நிறையா. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி பார்க்கல, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சிட்டு அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அஃப்கோர்ஸ் அவருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். சாரி, மேபி அவருக்கு அவ்வளோ டெப்ட் இருக்கலாம், அவர் நடிச்சாதான் போகலாம். கௌதம் மேனனுக்கு அவ்வளோ டெப்ட் இருக்கலாம், அவருக்கு நடிச்சாதான் அவரால் வந்துட்டு அங்கே காப்பாற்ற முடியும். அவருக்கு என்ன ரோல்ஸ் வருதோ அவர் தான் பண்ண சொல்லுவார். அவருக்கு அது ஒரு கால் ஷீட், அவ்வளோதான். அவர் 5 days அவர் கொடுத்த ரோலை அவர் நடிச்சுட்டு அவர் பாட்டு மணி வாங்கிட்டு போகிறாரு, ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது அவ்வளோதான். வெளிலிருந்து அகைன் இந்த போராளி குரூப்பாக இருக்கும் சரி, இந்த சங்கி குரூப்பாக இருக்கும் சரி, தேர் வில் பி கீப் ஆன் டூயிங் திஸ் திங். நாலு பேர் ஓன் பர்சனல் வச்சு உன் கடையை அடைச்சோம்னா, நாலு பேர் ஓன் பர்சனல் வச்சு உன் ஐடி கம்பெனியில் தூக்கணும்னா உனக்கு அந்த விஷயம் தெரியும். அண்ட் ஐ திங்க் அண்ட் அனதர் திங் இஸ் லைக் அவங்களுக்கு டெட் இருக்குது இல்லை அதை தவிர்த்து இஃப் தே வாண்ட் டு டூ இட், தே வாண்ட் டு டூ இட். இஃப் பீப்புள் வாண்ட் டு வாட்ச் இட், தே. இப்போ லவ் டுடே வந்து எனக்கு லவ் டுடே மாதிரி ஒரு படம் வரக்கூடாதுன்னு நான் ஐ நாட் வாட்ச் த மூவி, பட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு லைக் இவன் திரௌபதி எடுத்துக்கிட்டுங்களேன், இந்த மாதிரி ஒரு படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ டோன்ட் திங்க் அந்த பிரச்சாரம் வந்து இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா நாம என்ன பார்க்கலாம்னா லைக் என்ன இந்த படத்தை ஆதரிக்கான்னு வருத்தப்படலாமே தவிர இவன் இந்த படம் எடுக்கக்கூடாது, இந்த படத்துக்குலாம் நீங்க காசு கொடுக்கக்கூடாது, அதுவே ஒரு விதமான ஒரு திமிரு தானே. நான் சொல்ற மாதிரி நீங்களாம் படம் பாருங்க, நான் சொல்ற மாதிரி நீங்களாம் ரசிங்க. ஆமா, அப்புறம் நாளைக்கு இன்னொருத்த வருவான், அவன் வந்து இல்லை நீ சொல்றதா தப்பு, நான் சொல்றதான் கரெக்ட், அப்போ நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு கோடு கிழிச்சிட்டோம்னா ஏன் ஆதரிக்கிறாங்கிற ஒரு சங்கடமோ ஒரு பயமோ இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பாய்காட்டிங் இஸ் எவ்ரி ஒர்க்குங்கிற மாதிரி பாய்காட்டிங் இஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க்குங்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இட்ஸ் எ கிரேட் சின் டு பி அன் ஆர்டிஸ்ட்டும்பாங்க. ஸோ அதுதான் இந்த இத்தனை பேருக்கு உங்களை என்டர்டைன் பண்ணான்னு வரம் பாடுறேன், என் புதிய செருப்பால் அடிக்கிறேன்னுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைக் அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்டிவான ஆர்டிஸ்ட் வந்து போ பர்னம். யாரு? போ பர்னம். அவர் வந்து ஒரு கொமீடியன். ஒயிட் கேர்ள் லாட்டே, ஒயிட் உமன்ஸ் இன்ஸ்டாகிராம் பாட்டு, நிறைய பாட்டு நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒரு கொமீடியன், மியூசிஷியன்,
வைன் தெரியும்ல, லைக் வயலினா வைன் வைன் லைக் டிக்டாக்கு முன்னாடி அந்த ட்விட்டரோட வைன் அந்த அந்த வைன்லலாம் வந்து ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார். லைக் 2007 2008 அவர் ஒரு டீனேஜராக இருக்கும்போது ஹி ஸ்டார்டட் யூடியூப். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வைரல் ஆர்டிஸ்ட் ஆன் யூடியூப். அப்புறம் வைன் வரும்போது அப்படியே வைனுக்கு ட்ரான்சிஷன் ஆனார். எனக்கு ஏன் அவர் கெரியர் ரொம்ப பிடிக்கும்னா, வித் எவ்ரி நியூ ஆர்ட் பிளாட்ஃபார்ம் தட் கேம் ஹி சீம்லெஸ்லி ட்ரான்சிஷன் இன் டு இட் அண்ட் பிகேம் த டாப் ஆஃப் தட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே வந்து யூடியூப்லேருந்து எல்லாருமே ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு போனேன். ஹி ட்ரான்சிஷன் பியூட்டிஃபுல்லி இன் டு 7 செகண்ட் வைன்ஸ். அதுலேருந்து அப்படியே எல்லாருமே ஸ்டேஜ்க்கு போனாங்க. நீ வந்து எதாவது சொல்ல வரீங்கன்னா ஸ்டேஜில் வந்து சொல்லு. ஸ்டேஜுக்கு வந்தார், செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். இன்றைக்கி வரைக்குமே ஹீஸ் நோன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைட்டிங் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்டு. அப்படியே அங்கேருந்து ஸ்டேஜ்லேருந்து பேண்டமிக், யாருமே என் மேலே வெளில போக முடியாது. சரி நான் வீட்லேயே உட்காந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், 3 எம்மி வாங்கிட்டார். ஸோ இன் எவ்ரி திங் தட் மேன் இஸ் டன் பிரில்லியன்ட்லி. அண்ட் அவர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம், நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் இப்போ, உனக்கு படம் பிடிச்சுன்னா இந்த மாதிரி பாரு, படத்தை ஆதரிக்கிறது. ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, he believes we are in a very very grey area. For example, இப்போ வந்து பில் காஸ்பி வந்து நம்ம அலோவ் பண்ணுறத விட how would we feel comfortable if Bill Cosby comes back on screen? ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விசித்திரமாக இருக்கும். லைக் 46 பேரை ரேப் பண்ணியிருக்காரு, இவருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் somebody could have done something just இன்டர்நெட்டுக்கு அது வந்து ஒரு மோசமான காரியமாக தெரிஞ்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து வாய் தவறி ஏதோ ஒரு ஆர் சம்திங்கை சொல்லியிருக்கலாம், அதுக்காக அவர் கேன்சல் பண்ணிடலாம். ஆர் திஸ் மேன் who took a knee during the NFL. இது எல்லாமே ரொம்ப சப்ஜெக்டிவான திங்ஸ். ஆனால் சில திங்ஸ் நம்மளுக்கு சப்ஜெக்டிவாக தோணாது. ஸோ இந்த கேன்சல் கல்ச்சர் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறதே இஸ் வெரி கிரே ஏரியாவாக எனக்கு தோணல. லைக் வி கான் கட் ரைட் அண்ட் சே இது பண்ண முடியாது, இது பண்ணணும். இப்போது வந்துட்டு ஐ திங்க் இப்போ வந்துட்டு நீ ஒரு தப்பே பண்ணியிருக்கலாம், நீ வந்து நிறைய பெரிய தப்பே பண்ணியிருக்கலாம், நீ பிடிச்சி ஜெயிலில் போடுங்கிறவனே நீ ஜெயிலில் போடு. அதுக்கப்புறம் நீ வந்து அதாவது இன்டர்நெட் மக்கள் இல்லாமல் ஃபிசிக்கலாக மக்களில் வந்து உன்னால் ஏற்றுக்க வைக்க முடியும், நீ கேன் ஸ்டில் என்டர்டைன் தெம் அப்படின்னா யூ ஆர் ட்ரூலி அன் ஆர்டிஸ்ட். அந்த இடத்துல நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக எவ்வளோ நாளைக்கு ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ அகெயின் டேவ் ஷப்பல் ஓட அந்த நீங்கள் க்ளோஷர் பார்த்தீங்கன்னா டாஃப்னி வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஓப்பன் ஆக்ட் பண்ணுறாங்க. இட் மேக்ஸ் ஸோ மச் பீப்புள் அன்கம்ஃபர்டபுள். ஸோ கீழே இறங்கி அவங்க கீப் ஆன் லைக் கமெண்டிங் வென் டேவ் ஷப்பல் பர்ஃபார்ம்ஸ். ஸோ அந்த இடத்துல பயங்கர அன்கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க. ஸோ ஒருத்தர் எந்திரிச்சு வந்து டஸ் யுவர் கார்பெட்ஸ் மேட்சஸ் யுவர் ட்ரேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஐ டோன்ட் ஹாவ் எனி கார்பெட்ஸ் சார், ஐ ஜஸ்ட் ஹாவ் அ பிளைன் வுட் அப்படின்னு ஒன்று இந்த ஹோல் க்ரௌட் கோஸ் கிரேசி. அகெயின் the whole crowd goes crazy. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு மேட்டருக்கும் அவங்க சிரிக்கிறாங்க. பிகாஸ் பீப்புள் ஸ்டார்ட் டு அக்செப்ட் தெம். அகெயின் பீப்புளை நம்ம வந்துட்டு ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தோம்னா இருக்கிறதுல பெரிய முட்டாள் நம்ம தான். பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட், தே நோ வாட் தே வாண்ட், தே நோ வாட் தே டோன்ட் வாண்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே we can see so lot of directors blaming the audiences. நான் கரெக்டாக எடுத்தேன் அவங்களுக்கு பார்க்க பிடிக்கல. நோ சச் திங் லைக் தட். அப்படிலாம் கிடையாது. நீ முதல்ல மக்களை முட்டாளாக பார்க்குறது நிப்பாட்டு. ஏன்னா பீப்புள் ஆர் லைக் லாட் இன்டெலிஜென்ட் டான் யூ சச் பிக். அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எது எடுத்துக்கணும், அவங்களுக்கு எது எடுத்துக்கூடாது, அவங்களுக்கு வந்து எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தேர் ஓன் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேன்சல் செய்யப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு திருப்பி ஸ்டேஜில் ஏறி அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணி மக்களை என்டர்டைன் பண்ண வச்சு முடிஞ்சதுன்னா அஃப்கோர்ஸ் தே ஆர் ஸ்டில் அன் ஆர்டிஸ்ட். அஃப்கோர்ஸ் தேர் ஆர்டிஸ்ட் ஆல்வேஸ். இதனால் அவங்களோட பழைய ஒர்க்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே இட்ஸ் நாட் கோன டேமேஜ் ஆர் சம்திங். அது இப்போ ஒரு மாஸ்டர் பீஸ்னால் மாஸ்டர் பீஸ் தான். அந்த இடத்துல ஒரு பழைய இதில் வந்து மாஸ்டர் பீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரோமன் பாலன்ஸ்கி ஒரு இஷ்யூஸ் எடுத்துக்கலாமே. ரோமன் பாலன்ஸ்கி ஒரு இஷ்யூ வி நோ தட் அவரோட பர்சனல் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் இப்போ அந்த ஆள் வந்து பர்சனலாக இஷ்யூஸ் நிறையா பண்ணியிருக்கான். அதுக்காக ஜெயிலுக்கு போனாரா இல்லையான்னு தெரில. ஜெயிலுக்கு போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவரோட ரோஸ்மேரிஸ் பேபியாக இருக்கட்டும் சரி, அவரோட பியானிஸ்டாக இருக்கட்டும் சரி, எல்லாமே மாஸ்டர் பீஸ். இந்த ஆள் இப்படி இருக்காங்கிறதுனால அந்த ஆள் ஒர்க்கை நான் பார்க்காமலாம் இருக்க முடியாது. யூ கேன் கேன்சல். எனக்கு இந்த ஆள் கூட பேச பிடிக்கல, இந்த ஆள் பற்றி பேச பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போ. அதனால் அந்த ஒர்க்கை நீ வந்து கேன்சல் பண்ணுறது வந்து அகெயின் இட்ஸ் அ ப்ராப்ளம்.
ஸோ அதனால தான் இந்த டேவ் ஷெப்பர்ட்ஸோட க்ளோசர் ஷோவில் எண்டில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்கன்னா, ஐம் நாட் கோன் ஜோக் அபவுட் யூ அன்டில் வி கோன லாஃப் டுகெதர். நம்ம சேர்ந்து சிரிக்காத வரைக்கும் நான் உன்னை பற்றி ஜோக் பண்ண போகிறதில்ல. ஐ எம் டயர்டு, ஆக்சுவலாக ஐ எம் டயர்டு பிகாஸ் யூ கோனா கீப் ஆன் சேயிங் திஸ். அந்த அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே அவர் அதான் சொல்லியிருப்பார். யூ கோனா போய் கீப் ஆன் சேயிங் திஸ், ஐ எம் டன் இட், ஐ எம் டன். பட் வித் கிரேட் ஹியூமிலிட்டி ஐ எம் ஒன் லாஸ்ட் ஆஸ்கிங் யூ தட் யூ ஷுட் ஸ்டாப் பஞ்சிங் டவுன் ஆன் மை பீப்புள் அப்படின்றவர். எப்படி சொல்கிறது, அதில் ஒரு சொல்லியிருப்பார், தா பேபின்னு ஒரு பெரிய ரேப்பர். he went and killed another black guy. அது வந்து அவனை எந்த விதத்துலையுமே அவன் கேரியரை பாதிக்கவே இல்லை. ஆனால் saying something bad about LGBTQ demolishes his whole career. இங்கே தான் வந்து people are started to getting fear about this cancer culture. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். ஏன் ஒருத்தனை கொண்டிருக்கான், நீ அப்போ கேள்வி கேட்கல. அப்படி கேள்வி கேட்டிருந்தா அவனுக்கு கரியரே இல்லாமல் இருந்திருக்கும். நீ அப்போ கேள்வி கேட்கல, ஆனால் அவன் ஏதோ ஒருத்தங்களோட ஹர்ட்டிங்ஸை ஒருத்தங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால நீ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ட்விட்டர் போராளிகளை கூப்பிட்டு வந்து நீ அவங்கள கேன்சல் பண்ணிடுற. எனக்கு இங்கே நீயே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு சைட்ஸ் எடுக்காத ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ ஒரு ப்ராப்பராக சைடு எடுக்காத ஒரு ஆள், நீ வந்துட்டு ஏன் மற்றவங்களை வந்து இப்படி பேசிகிட்டு இருக்குங்கிறது தான் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி. அதுக்கு பேர் பவர் தலை. லைக் டேவ் ஷெப்பர்லே அதுக்கு ஒரு பிரமாதமான நினச்சி சொல்லியிருப்பாரு. அந்த லெட்டர் பீப்புள் எல்லாமே ஒரு கார் ஓட்டுவாங்க தெரியுமா? லெட்டர் பீப்புள் எல்லாமே காருக்குள்ள இருப்பாங்க. லெட்டர் பீப்புளா? லைக் ஆல் தி LGBT அதுக்கு பேர் லெட்டர் பீப்புள். எல்லாமே ஒரு சீட்டில் கார் ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கார் டிரைவர் will be gay. The G will be driving the car. Okay, இது நான் படிச்சிருக்கேன். இது சொல்லிருப்பாரு. அவர் சொல்லிருப்பாரு. So சொல்லுவாரு, I'll drive this car. அப்படின்னு அந்த white gay person say. ஏன்னா இந்த கார் வந்து is going down the struggle of getting rights. We know these roads. When in fact we laid these roads. And that is my argument. Why insulting trans people is a lot worse than killing a black person is because there are more white people who are trans than black people who are white. அவ்வளோதான் பவர். உண்மையிலே என்னண்டி இப்போ கடைசி வரைக்குமே லைக் நம்ம ஊர்லேயும் இதுதானே, லைக் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன சொல்கிறது, செருப்பு போட்டு என்ன சொல்கிறது கர்நாடிக் பர்ஃபார்மன்ஸ் பாடுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுறான். ஏன்னா பவர். ஒரு சின்ன குரூப்புக்கு அது பிடிக்கல. ஆமாம், ஒரு 3% அது பிடிக்கல, ஒரு 3% அது பிடிக்கல, அது தவறு, அது கொடூரமான விஷயம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இட் மேக்ஸ் த நியூஸ். புரியுதா? ஒரு நியூஸில் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். சபரிமலைக்குள்ள மக்கள் போகிறதும் போகாதமும் இருக்கிறது எனக்கு ஒரு மயிரும் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் இது டெய்லி நியூஸில் வந்துச்சு. பேசிகிட்டு இருக்கானுங்களா, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா. பட் எக்ஸாக்ட்லி 1987க்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணுங்களும் போயிட்டு இருந்த இடம் தான் அது. அஃப்கோர்ஸ் பொண்ணுங்களுமே போயிட்டு இருந்த ஒரு இடம் தான். அகெயின் அந்த பவரில் இருக்கிறவங்க, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணாத, நீ இது செய், நீ இதை செல்லாதனால தான் நம்மளே வந்துட்டு we are against the power, we are against the system, we are against the syndicate. இப்போ நம்ம we are against the system, we are against the syndicateன்ற போது எப்படி சொல்கிறது, நம்ம அவங்களே அகேன்ஸ்டாக இருக்கும்போது இன்னும் bunch of Twitter peoples are coming and saying what should we do. That hurts. டே நான் இங்கே ஐ ஹவ் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் டு டீல் வித். அதுதான் பிளாக் பீப்புளும் சொல்கிறாங்க, ஐ ஹவ் பிக்கர் ப்ராப்ளம்ஸ் டு டீல் வித். ஐ டோன்ட் ஹவ் டைம் ஃபார் தீஸ் குரூப்ஸ், தீஸ் கம்யூனிட்டி, வாட் எவர். உயிரோடு இருக்க ட்ரை பண்ணுறேன்னா புரிஞ்சுக்கோ. இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம டேவ் ஷெப்பர்ட் தாண்டி இங்கேயுமே வந்துட்டு திஸ் திங் ஹேப்பன் டு மீ பர்சனலி. There is I mean I visited couple of parade. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி I saw a trans person and I asked him, அக்கா நீங்கள் வரீங்களா, இந்த மாதிரி பரேட் நடக்குது, ப்ரைட் நடக்குது அப்படின் போது அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சார் who the fuck are you conducting this for? தலை இது ஒரு பிரமாதமான ஒரு கேள்வி. நாங்கள் ப்ரைடுக்கு போனோம். ஓகே, அதேதான் அங்கே நின்றுக்கிட்டு எனக்கு இதே கேள்விதான். என்ன டேஷுக்கு இந்த இடம் இது நடக்குது, இதனால யாருக்கு என்ன நன்மை? இது ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ லாட் ஆஃப் வெரி ரிச்
elite people coming together and being like சாதிச்சிட்டோம்டா பார்த்தீங்களா எவ்வளோ சாதிச்சிருக்கோன்னு. இல்லை சத்தியமாக அங்கே இருக்கு மச்சான். லைக் நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ரிச் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு அந்த பரேடில் இருக்க எல்லாரையும் தெரிஞ்சிச்சு ஸ்கூல்ல இருந்து. அதுதான் அளவுகோல் எனக்கு. லைக் கோதா நீ ஏன்டா இங்கே வந்த? நீ இங்கே இவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த என்ன பண்ற? நீ அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த ப்ரைட் பரேட் போனீங்களா? அது எவ்வளோ ஐரானிக்கான இடத்துல நடந்துச்சு பார்த்தீங்களா? What the fuck? இல்லை, LGBT has always been into our cultures. எந்த கல்ச்சராக இருந்தாலுமே நம்ம பேசக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஸோ கால் LGBTQ whatever they call நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனை விஷயமே நம்ம கல்ச்சரில் எப்போவுமே இருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து அதை ஹியூமன் ஹிஸ்டரியிலே இருக்கிறது தான். கார்பரேட் ஆக்கி லேபிள் ஆக்கி பிராண்ட் பண்ணி கேன்சல் பண்ணி பீப்புளை வாட் ஆர் கோனா ப்ரூவ் வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. வாட் ஆர் கோனா ப்ரூவ்? நான் இங்கே இருக்கிற ஒருத்தனை டாஃப்னியோட பிரச்சனையுமே அதான். டாஃப்னி ஜஸ்ட் சப்போர்ட் டேவ் ஷாப்பல். அங்கே இடத்துல ட்விட்டரில் அவங்கள பிடிச்சி பேஷ் பண்ணி ஏதோ பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. அவங்க லைஃப் மேம்படுத்த என்ன பண்ணேன்? மீன்வைல் he just donated $2 million for her daughter. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் டேவே சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் அவங்க லைஃப்பை மேம்படுத்துறதுக்கு அவராச்சும் ஏதாவது பண்ணுறாரு, ராதர் யூ கைஸ் டூயிங் எனிதிங். இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஐ ஹர்ட் தட் லாட் ஆஃப் ப்ரைட் அண்ட் பரேட் டசன்ட் allow that this persons, I don't know what's their name, I mean beg பண்ற trans வந்து they doesn't allow because they are begging, because they are doing sex works. அதனால இந்த pride and polite they doesn't actually very weirdly this is the best analogy I've heard for this is Stephen Fry தெரியுமா? யாரு? Stephen Fry. He is very outspoken, very important person in the LGBTQ movement in UK. Okay. அவர் வாழ்க்கையே ஒரு தெரியான வாழ்க்கை. அவர் பிரிசனுக்கெலாம் போயிட்டு கேம்பிரிட்ஜ் போயிட்டு பெரிய சொசைட்டிலாம் மாற்றிட்டார். அண்ட் ஹீ இஸ் கே அண்ட் ஹீ காட் மேரிட் டு ஹிஸ் ஹஸ்பண்ட் திங்ஸ் லைக் 7-8 years ago and he said no amount of political correctness brought us that. லைக் நான் எவ்வளோதான் வந்து ஃபேகட்னு சொல்லாமல் இருந்தாலுமே எனக்கு அதான் நடந்திருக்காது. அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்ததுனால எனக்கு கல்யாணம் நடக்கலை. யாருமே இப்போ கூட எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் அந்த வார்த்தையை என்னை பார்த்து யூஸ் பண்ணாமல் யாருமே இல்லை. Political correctness did not get me and my husband married. Coming out on the streets, protesting or doing rebelling is what got us married. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு மெசேஜை டைப் படிச்சுட்டு they feel நான் பண்ணிட்டேன், நான் தேவையான அளவுக்கு நான் பண்ணிட்டேன். என்ன பண்றேன் அவங்க வந்து ஜாலியா உட்கார்ந்தா ஓகே அப்படி ஸ்வைப் பண்ணிடலாம். ஆனா இதுல ஒரு sad thing என்னன்னா, the person who's typing that also wants to help. அவங்களுக்குமே அவங்க வந்து ஒரு தீய எண்ணத்தோட வந்து அவங்க வந்து நான் எனக்கு செம்ம லேசியா இருக்கேன், நான் வந்து ஆக்சுவலி ரோட்டுக்கு போய் சண்டை போடுறதுக்கு பதிலாக டன், அவங்க அப்படி ஃபீல் பண்ணல. அவங்க நிஜமாவே அவங்க டைப் பண்ணதுனால ஒரு சேஞ்ச் நடக்க போது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. அவங்களுக்கு புரிதல் இல்லை. இது நம்ம இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பேசணும்ல அந்த 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 இன்டர்நெட் தான் ரியல் வேர்ல்டு நினச்சிக்கிட்டு அண்ட் நம்ம பேசணும்ல உங்களோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் நாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்னு காமிக்கிறது, நாம் இதுக்கு பண்ணிட்டோம், இது நல்லா வந்து யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி அவுட்கம்ஸ் எனிமோர். You are more interested in participation, which is, but என்ன சொல்றது, in not the right way, because you are not participating for outcomes. You are participating to say, ஐயா பாருங்க நானும் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான். அந்த இன்டர்வியூல ஸ்டீவன் ஃபை சொல்லுவார், people today are so bothered about saying the right thing rather than doing the right thing. அதான் உண்மையிலே இப்போ சீரியஸ் இப்போ டாஃப்னி கூட எடுத்துக்கிட்டுங்களேன், அவங்க ஒரு ட்ரான்ஸ் ஸ்டாண்டப் காமெடியன். அந்த கம்யூனிட்டிக்கு அது எவ்வளோ நல்ல விஷயம். ஸோ கால்ட் இந்த கம்யூனிட்டி தட் வாண்ட்ஸ் ரெப்ரஸன்டேஷன் எவ்ரிவேர், அது நல்ல விஷயம். அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க பிகாஸ் நீ டேவோட இருக்க. தே ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் அப்பியரன்சஸ் தென் அவுட்கம்ஸ். இட்ஸ் சேட். ஆனால் இந்த கேன்சர் கல்ச்சரில் எவ்ரிபடி ஹஸ் their own circle, everybody has their own. and இது LGBT க்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, இது எல்லா இன்டர்நெட் பபிள்ஸ். இல்ல ஆக்சுவலி LGBT பீப்புள்ங்கறத தாண்டி இட்ஸ் பேசிக் மென்ஸ், ஐ மீன் சாரி நாட் மென்ஸ், இட்ஸ் ஹியூமன் சைக்காலஜி. இப்போ அன்கான்ஷியஸாக நமக்கு வந்துட்டு ஓகே நீங்கள் அவங்க சர்க்கிளா, ஓகே நீங்கள் இவங்க சர்க்கிளா, பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர். பட் ஆனால் அன்கான்ஷியஸாகவே மண்டக்குள்ளே வந்துட்டு ஒரு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி அவங்களுக்கு சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். இப்போது என்னோட சர்க்கிளுக்கு நான் ஒரு சென்டர் பாயிண்ட்டு,
அவனோட சர்க்கிளுக்கு அவன் ஒரு சென்டர் பாயிண்ட். ஸோ எல்லாமே ஒரு சர்க்கிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல டாஃப்னி ஒரு பிரச்சனையுமே இதுதான். டாஃப்னி வாஸ் லைக் இன்சைட் டேவ் சர்க்கிள். அதனால தான் டேவ் சொல்லுவான் ஷீ இஸ் இன் மை ட்ரைப், இஃப் ஷீ இஸ் இன் மை ட்ரைப் ஷீ இஸ் மை பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவா அப்படி டேவ். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க எல்ஜிபிடிக்யூவா இல்லையான்னு அவங்க பார்க்க விரும்பல. அவங்க வந்துட்டு ஓகே நீ அவன் சர்க்கிள் அப்போ ஒன்றையும் நான் அடிப்பேன், நீ அவன் சர்க்கிள் நீ இவன் சர்க்கிள் அப்போ நான் ஒன்றையும் அடிப்பேன். டே ஃபர்ஸ்ட் லெட் தம் ஸ்பீக் அண்ட் லெட் தம் ஹியர் ஹிம் அவுட். நீங்கள் முதல்ல ஒரு 2 பேரும் வந்து அழகாக ஒரு டீயை குடிச்சிட்டு 2 பேரும் உட்காந்து என்ன ஏதுன்னு பேசுங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கத்துறீங்க, எத்தனை சண்டை போடுறீங்கன்னு தெரியல. லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் like trying to survive in this world, in this cruel world. A lot of people are trying to survive for the next meal, for the not even for surviving, for the next meal, for next water glass. எல்லாமே சர்வைவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கும் போது நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க பிரச்சனை வந்து இட்ஸ் நாட் ஈவன் அ மேட்டர் ஆஃப் திங் ஃபார் லைக் 200 இயர்ஸ்க்கு அப்புறம் 300 இயர்ஸ் ஆஃப் இட்ஸ் நாட் ஈவன் அ மேட்டர் ஆஃப் திங். இங்கே யார் பர்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கா, இப்போ இங்கே யார் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படிங்கிறது யூ ஷுட் கைஸ் டு ஸ்டார்ட் லுக் அப். ஏன்னா ஒரு படத்துலையோ ஒரு படத்தில் வந்துட்டு டிஃபேமிங்னு கே கேரக்டர்ஸோ இல்லை ஒரு போஸ்ட்லேயோ டிஃபேமிங் இல்லை ஒரு லிரிக்ஸ்லையோ அப்படி இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல வந்து ஓகே யூ கேன் ஸ்பீக் அப், நான் இல்லைன்னு சொல்லு, யூ கேன் ஸ்பீக் அப், யூ கேன் டூ திங்ஸ். அதனால் இவனா இப்படி தான் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இந்த தாட்டே நீங்கள் கொண்டு வரங்க. மேபி பீப்புள் கேன் சேஞ்ச் லேட்டர் தென் பீப்புள் கேன் பீன் இப்போ நீ சொல்கிற திட்டுற ஆளே ஒரு எலிஜிபிலிட்டியாக இருக்கலாம். ஹூ நோஸ், மேபி இஸ் இன் க்ளாசட்டடாக இருக்கலாம், வெளில வராமல் இருந்திருக்கலாம். பட் யூ வாண்ட்ஸ் டு ஜோக் அபவுட் திங், இப்படி கூட இருந்திருக்கலாம். நீ பாட்ட ஜஸ்ட் உனக்கு கண்ணில் பட்டது மட்டும் சோஷியல் மீடியாவில் நீ அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு சுத்தாத. ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு 4 லைன் எழுதிட்டு நீ அவங்களை கேன்சல் பண்ணணும்னு நினைக்காத. பிகாஸ் கேன்சல் கல்ச்சர் இஸ் அ கேன்சர் டு த எவ்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி லிவிங் democratic people who was just trying to speak freedom of speech அப்படிங்கிற ஒரு மேட்டருங்கிறதே நீ நுறுக்குற. நீ சொல்கிறது தான் ஓகே 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 உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, நான் இப்போ அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டேன் அப்படின்னா how is going to be possible? Okay, you can fight. I'm not going to say that you shouldn't be fighting. You can fight of course, but you don't have any rights to cancel people. அதான் சொல்கிறேன். And cancel culture doesn't bring us any good. Like it doesn't bring us progress. Like again Dave Chappelle ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த ஹோல் மீ டூ மூவ்மெண்ட்டில் if somebody actually wanted to bring any change, one of the top actresses, whoever name them, Scarlett Johansson ஆகட்டும், Jennifer Aniston ஆகட்டும், could walk up to their agency, pointed at any random woman and been like இனிமேல் எனக்கு எந்த கால்ஸ் வரதா இருந்தாலும் அவள் வழியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாவே நீ பவரை அப்படியே டீஸ்டபிளைஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஏஜென்சியில் அந்த பவர் டைனாமிக்ஸை நீ அப்படி உடச்சிருப்ப. பட் யாருமே பண்ணலையே. எவ்ரிபடி வாஸ் ஒன்லி திங்கிங் ஓகே இப்போ நான் ஸ்டோரி போட்டேன், இப்போ நான் கருப்பு கலர் சட்டை போட்டு ஈவெண்ட்டுக்கு பிங்க் கலர் சட்டை போட்டு ஈவெண்ட்டுக்கு போவோம். people are getting so much of snowflake thing. பயங்கர snowflake ஆகிட்டாங்க. snowflakeனா என்ன தெரியாது ஆக்சுவலா. கரெக்ட்டா சொல்றதா they get offended over everything. இப்போ உங்களை பற்றி உங்கள் ஜோக் உங்களை போடுறவங்க ட்ரெஸ் வச்சு போடுறவங்க பேண்ட் வச்சு போடுறாங்கன்னா யூ கைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அஃபண்ட் ஆகிடுறது, ரொம்ப ஈஸியாக. இப்போ உங்கள் கம்யூனிட்டி பற்றி எதாவது பேசுகிறேன்னா யூ கைஸ் அஃபண்ட் ரொம்ப ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேக்காக அஃபண்ட் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு மேட்டர் தான். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்துட்டு தே லைக் ஸோ அப்படி இருக்காங்களா. ஸோ அப்படிங்கும்போது வி காண்ட் ஈவன் ஜோக் அபவுட் எனி திங். டே வெரி பிச், இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக் அப்படின்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். உனக்கு சிரிப்பு வருதா சரி ஓகே, உனக்கு சிரிப்பு வந்துச்சுனாலே இட்ஸ் நைஸ் ஜோக் அந்த இடத்துல. ஸோ வி கேன் ஜோக் அபவுட் எவ்ரி திங். அதுதான் இந்த ஜோக்கோட மேட்ரே. ஐ கேன் ஜோக் அபவுட் மை டேட், மை மாம், ஆர் மை டேட் ஆர் மை மாம் கேன் ஜோக் அபவுட் மீ. ஐ கேன் ஜோக் அபவுட் யூ, ஐ கேன் ஜோக் அபவுட் எவ்ரி திங். ஸோ நீ பதிலுக்கு உனக்கு ஜோக் பண்ணணும்னு தோணுச்சா நீ ஜோக் பண்ண, ஐம் கோனா டேக் இட். ஸோ நீ இதை பற்றி ஜோக் பண்ணு, இதை பற்றி ஜோக் பண்ணாத. ப்ரொக்ரெசிவாக ஜோக் பண்ணு, லெஃப்டிஸ்ட்டை ஜோக் பண்ணு. டசன்ட் கோனா ஒர்க். கெட்ட வார்த்தை சொல்லாது, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லாத. அதெல்லாம் டேய் கெட்ட வார்த்தைங்கிறதுல வந்துட்டு இட்ஸ் லைக் நடைமுறை. இந்த எப்படி சொல்கிறது, வாழ்வியல் நடைமுறை வாழ்வியல்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு நான் வண்டியில் போகிறேன், எனக்கு ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டு குறுக்கால கிராஸ் ஆகிட்டேன்னா எனக்கு அவனை திட்டம் தான் தோணும். எனக்கு அந்த இடத்துல கோவத்தை இறக்கிறதுக்கு ஐ நீட் சம் வேர்ட்ஸ். அதனால் தட் டசன்ட் மீன் ஐ ஜஸ்ட் மீன் தம். ஸோ எனக்கு அந்த இடத்துல கோவத்தை குறைக்கிறதுக்காக இப்போ உங்கள் 2 பேரும் அப்பா அம்மா கூட சண்டை வந்துகிட்டு இருக்கு, அப்பா அம்மா இஷ்டத்துக்கு திட்டுவாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை இஸ் ஜஸ்ட் அனதர் நார்மல் யூசிங் வேர்ட்ஸ். எனி கல்ச்சர் கெட்ட வார்த்தை எனி கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்களேன். சாரி நீங்கள் முடியும் இல்லை கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸுக்குன்னு லிட்ரல் மீனிங்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வேர்ட்ஸ் நம்ம வந்து கல்ச்சருக்குள்ள வரும்போது அந்த வேர்ட்ஸ் ஒரு சின்ன இப்போ நம்ம சொல்கிறது, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில்
என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம கீழே கிரிக்கெட் விளாட்றோம், அப்போ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம் வைங்களேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த 4 பசங்க கிரிக்கெட் விளையாடும் யூஸ் பண்ணுற வார்த்தை அது இட்ஸ் நோ பார்ட் ஆஃப் லாங்குவேஜ். நீ வந்து வெளியிலேருந்து வந்து நீ எப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், நீ யாருடா அவன் லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு, ரைட்? இப்போ வந்து எனக்கு என்வேர்டு பற்றியும் எனக்கு இது பெரிய கிரிட்டிசிசம் இருக்குது இந்தியாவில். இது வந்து எனக்கு தெரியுது, இப்போ வந்து ஒரு 90s ஐ திங்க் ஹிப்ஹாப்லாம் இங்கே பெருசாக பூம் ஆகுது. எனக்கு எக்ஸாக்ட் க்ரோனாலஜி தெரியாது, பட் என்னோட டேக் இது தான். இது ஆக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, அப்போ யூஎஸ்லேருந்து வந்து எதுனாலும் ஒரு கெத்து. ஸோ அப்போ ஹிப்ஹாப் பூம் ஆகுது, ஹிப்ஹாப்பில் என்வேர்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படி டூட் அப்படின்னு கூலாக சொல்லி தெரியுறோமோ, என்வேர்ட் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோம். ஸோ அது ஒரு டெராகட்ரின்னு நமக்கு பாதிப்பு. எனக்கெல்லாம் தெரியாது ரொம்ப நாளைக்கு அது ஒரு டெராகட்ரி. நான் டூடுக்கு இன்னொரு வார்த்தை என்வேர்ட் அப்படின்னு தான் சுற்றிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி நீ இப்படி பேசுகிற, எவ்வளோ தைரியம் நீ பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைக் எனக்கு வந்து இது இப்போ கூட ஐம் நாட் ஃபுல்லி ஐம் லிட்டில் கன்ஃப்ளிக்டட். ஏன்னா நாங்கள் வளரும் போது அது வேறு அர்த்தம். உன்னோட என்ன சொல்கிறது, உன்னோட அமெரிக்கன் ரிட்டர்ன் பாலிசினால நீ அமெரிக்காவில் வளர்ந்த, நீ அமெரிக்காவில் ரிட்டர்ன் ஆன, உனக்கு அந்த சுப்ரீமசி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, உனக்கு இது தப்பாக தெரியுற ஒரே காரணத்துக்காக எங்கள் எல்லாரையும் நீ பேச விடாமல் பண்ணுறல்ல. வை இஸ் யோர் லாங்குவேஜ், உங்கள் லாங்குவேஜில் அந்த வேர்டுக்கு இருக்கிற மீனிங் இது, எங்கள் லாங்குவேஜில் நாங்கள் பேசுகிற இங்கிலீஷில் அந்த லாங்குவேஜுக்கு வேர்ட் மீனிங் இது. வை இஸ் யோர் லாங்குவேஜ் பெட்டர் தென் அவர்ஸ்? லைக் அதுக்கு எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீ சொல்கிற ஓகே மேபி நீ இன்டர்நெட்டில் கூட எனக்கு அந்த ஆர்குமெண்ட் லைட்டாக புரியுது. இன்டர்நெட்டில் பேசினா எல்லாரும் பார்ப்பாங்க, ஸோ மேபி தே எம் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். எனக்கு அது கூட புரியுது. பட் நாங்கள் பேசும்போது நீ இவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணும்போது லைக் இன்னும் கூட எனக்கு தயக்கமாக இருக்குது அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு. அண்ட் நவ் ஐ திங்க் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு அ லாட் மோர் பீப்புள் வேர் எனக்கும் மைண்டில் அந்த மீனிங் வேறு தான் இருக்குன்னு வைங்களேன். பட் இட் சம்திங் தட் எனக்கு அந்த இங்கே என்வேர்டு யூஸ் பண்ணுறது பற்றி எனக்கு தெரியல. பட் பர்சனலி இங்கே வந்து கிட்டத்தட்ட என்வேர்டு மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது தடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே குரூப்பு தான், கெட்ட வார்த்தை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே குரூப்பு தான் இங்கே வந்து புள்ளைங்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெரி சம் எக்ஸாம்பிள். ஸோ புள்ளைங்கோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே புள்ளை சரி என்ன சரி, அது நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது அது முடிஞ்சு போச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. சரி இப்போ சரி நாட் அவுட்டேட்டட். people easily calling someone புள்ளிங்கோ. டே இட்ஸ் லைக் ஈக்குவல் டு தி என் வேர்ட். நீங்க என் வேர்ட் யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க, ஆனா புள்ளிங்கோங்கிற வார்த்தை சரிங்கிற வார்த்தைல ரொம்ப நார்மலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற கல்ச்சரை புரிஞ்சு நீ யூ ஷுட் ஸ்டார்ட் டு ஸ்பீக் அப். எக்ஸாக்ட்லி அது ஈக்குவல்னு சொல்லக்கூட முடியும் இப்படியாத்துல. ஐ வுடன்ட் புட் இட் as equal terms. ஏன்னா என் வேர்ட் வந்து fuck that no நிகர் என்ற வேர்ட் இருக்குல்ல, அது எனக்கு எங்க யூடியூப் கட் பண்ணுவாங்க அந்த வார்த்தை போட்டா. பரவாயில்லைங்க, நான் தமிழ்ல பேசிட்டு அது ஃப்ளோவா போயிடும். யூடியூப் அல்காரிதம் தப்பா நினைச்சிட்டு சுந்தர் இஸ் வாட்சிங் ப்ரோ மேனோட கண்டுபிடிப்பாங்க. டிமானிடைஸ் பண்ண முடியும். ஆமா லிமிட் பண்ண முடியும். லிமிட் பண்ண முடியும். ஆஃப் கோர்ஸ் நீங்க இப்போ என் வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா people can limit your videos. that is okay தல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. see for example இது வந்து ஒரு மாடர்ன் ஜெயில் மாதிரி. நீங்கள் வந்து ஜெயிலுக்கு பயப்படாத வரைக்கும் தான், ஜெயிலுக்கு பயப்படுற வரைக்கும் தான் ஆல் தீஸ் பீப்புள் கேன் கீப் யூ ஷாக்கிள்டு. பரவாயில்லடா என்ன பண்ண போகிற, ஜெயிலில் போட போறியா, பரவாயில்ல போட்டுக்கோ, நான் சொல்கிறதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் பவரே போயிடுச்சு, உடச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அவனோட வீக்னஸ் மாதிரி பார்த்துட்டீங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு டீ கடை பெஞ்ச் வழியாக காசும் வருது இல்லை, வரவும் வேண்டாம். ஆமாம், போர் அடிக்குதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஆமாம். see that's why I am very என்ன நடந்தாலுமே பரவாயில்ல, நம்ம வந்து we should live on our feet. so for example இந்த என்வர்ட் நிகர்னே எடுத்துக்கோங்களேன். எனக்கு கல்லி பாய் பார்க்கும்போது தான் ஆக்சுவலி எனக்கு படம் பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஒரு சீன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப it synced with me. there will be a lot of these American tourists. இது ஒரு முக்கியமான நடக்கிற ஒரு விஷயம், poor tourism. போய் பாரு எவ்வளவு ஏழையா இருக்காங்க, பாருங்க எவ்வளவு ஏழையா இருக்காங்க. அவங்களாம் சுத்தி காமிப்பாங்க. sir see all no house, all living in qualify only. yes ஆனா அது ஆக்சுவலி படத்துல அந்த ஒரு சீன் நல்லா காமிச்சிருப்பாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு வெள்ளக்காரனோ ஏதோ ஒருத்தன் வந்து நம்ம ரன்வீர் சிங் கிட்ட பேசிட்டு இருப்பான். அண்ட் ரன்வீர் சிங் டக்குன்னு இங்கிலீஷ் கோவம் வரும். ஆமா, கோவம் வந்து இங்கிலீஷ் பேசி அவன் ரேப்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் நாஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நிறைய நிகழ்ன்ற வார்த்தை வரும். ஸோ வாட் டிட் ரன்வீர் சிங் டூ? அவனுக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ வேர்ட், அண்ட் ஃபார் நாஸ் இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் பவர்.
ஃபார் எக்ஸாம்பிள் கென்ட்ரிக் லமார்லாம் சொல்லுவான், நான் வந்து என்ன ஓப்ரா சொல்றாங்க நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அவங்க யாரு என்கிட்ட சொல்றது, நான் வந்து இதை வந்து ராஜான்னு சொல்லுவேன், மை மீனிங் ஷீ டசன்ட் நோ, ஃபார் மீ தி வேர்ட் நிகர் கேன் மீன் அ கிங். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, ஓடி கேரன். ஆஃப் கோர்ஸ் அவங்க ஹூடு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கலாம். ஆமா, பட் மோர் தென் தட் இட்ஸ் எப்படி சொல்றது, அது ஒரு ஐடென்டிட்டி. எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் வந்து உங்களை மைனிங்க அப்படின்னு சொல்லும் போது இட் ஹேஸ் அப்சல்யூட்லி நத்திங் ஹோல்டிங் பேக் இட்ஸ் கல்ச்சரல் கான்டெக்ட். நான் வந்து மோர் தென் த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ட் we should look at what intention it's being said. For example, SARS ஒன்று ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார், இப்போ வந்து கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை இதுக்கு ஒரு சிம்பிள் டிஸ்டிங்ஷன். சமுதாயத்துக்கு எதிரானது, சமுதாயத்துக்கு வாட் இஸ் த ஆப்போசிட், எதிர், புறம்பானது, புறம்பானது வந்து எதிரானது, சமூகத்தை சான்ற வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப நாசூக்க அழகாக சொல்லலாம், பெண்கள்லாம் நம்ம ஏன் பள்ளிக்கூடத்துக்கும் கார் ஓட்டுறதுக்கும் அலோவ் பண்ணுறோம், இல்லை கெட்ட வார்த்தையே இல்லை, பட் இது என்ன நல்ல வார்த்தையா, அதே இதில் உமால நூலை கழட்டா, இது நல்ல வார்த்தை தானே, கெட்ட வார்த்தை இல்லைல்ல. எக்ஸாக்ட்லி இதுதான் விஜயனாவும் சொல்லுவார், கெட்ட வார்த்தை இல்லைன்னா ஆண் பால் பெண் பால், கெட்ட வார்த்தையில் ஒரே பால் சரி. அதுதான் அந்த வார்த்தையோட நம்ம இன்டென்ஷனை பார்க்க மாட்டேங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிகர் என்ற வார்த்தையை ரொம்ப அழகாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் குட் மீன் த கிரேட்டஸ்ட் திங் டு மீ தட் யூ ஆர் மை நிகர், ஆர் குட் பி இன் தி ஆப்போசிட் டேர்ம் கேன் ஆல்சோ மீன் ஹாரிபிள் திங். ஆனால் நான் அப்படி எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாமே. நான் எந்த வார்த்தையை வந்து நான் கோவமாக உங்களுக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு ஆனா தான் செய்யும். லைக் இது கோபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்ன நான் கோபி. ஆனால் அவரோட ஒரு பெரிய விமர்சனம் இதுதான், அவர் ஒரு ஷோவில் வந்து கெட்ட வார்த்தைக்கும் நல்ல வார்த்தைக்கும் ஒரு கிரிஞ்சான பூமர் ஷோ மாதிரி பண்ணியிருப்பார். அது சொல்லுவார், ஷட் அப் பேசாத நீ. அது பார்த்துருக்கீங்களா? ஏய் என்னடா, அது பேசிக்கா என்னன்னா ஒரு பையன் சொல்லிட்டு இருப்பான், இதே கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப கோபி என்ன சொல்லுவாரு, ஷட் அப் நீ பேசாத மைக் கொடு அப்படின்னுவாரு. அது என்னன்னா, பாத்தியா இப்போ உனக்கு ஹர்ட் ஆச்சுல்ல, புரியுதா கண்ணா? ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏய் மைக்க போடுறா கிளம்புடா அப்படிங்கிற, அப்படி அவரு சொன்ன உடனே பாத்தியா உனக்கு ஹர்ட் ஆச்சுல, அந்த மாதிரி வார்த்தைங்களால ஹர்ட் ஆகும், வார்த்தை அழகுகள். ஆனா இதுல இருந்து எனக்கு ரொம்ப சோகமான விஷயம்னா கோபி கூட புரியல. அவன் அது வந்து அழகா நாசூக்கா சொல்லியிருந்தா கூட ஒரு மனுஷனுக்கு ஹர்ட் ஆக தான் செய்யணும். நீ சொல்ற கருத்து எங்களுக்கெல்லாம் கேட்க பிடிக்கல, கொஞ்சம் வெளில போறீங்களா? ஏன்னா இதை சொன்னா அசிங்கமா இல்லை, இதை சொன்னா எனக்குமே காண்டாம தானே செய்யும். அது மட்டும் இல்ல, சரி தம்பி ரொம்ப நல்லா பேசுறீங்க, அங்க இருக்க கதவு போயிடுறீங்களா, அதுவும் தானே இன்டென்ஷன் என்ன, நீ ஹர்ட் பண்ணணும் தானே அதை சொல்ற. ஹர்ட் பண்ணணும் இன்டென்ஷனோட நம்ம எவ்வளவு அழகா பணிவா பேசினாலுமே இட்ஸ் கோன் ஹர்ட். நான் அதே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க என்ன வாத்தா அம்மா எனக்கு கூட இருக்காங்க, அதனால ஹர்ட் ஆகி வீட்டில் என்ன அழுதுட்டா இருக்கீங்க சொல்றேன். நடைமுறை சொற்கள்னு ஒன்று இருக்கு. ஆமா, என் வாழ்வியல் இப்படிதான். என் வாழ்வியலில் வந்து நான் பசங்களை உங்க ஓத்தா உங்க அம்மா அப்படியே போல் தேடியா போய் ஓத்தா சூத்தி எல்லாம் திட்டுவோம். அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் ஹோமி, இட்ஸ் லைக் ஹோமி ஃபோக்ஸ், அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தையே வந்துட்டு நீ வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு புறம்படிக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு, அதுவுமே உனக்கு கேட்க பிடிக்கலன்னு சொல்ற பாடு எனக்கு போய் பேச பிடிச்சிருக்கு. இல்ல அகைன் நீ வந்து ஒரு எலிட் சர்க்கிள் இருந்து இங்க வந்துட்டு நீ என்ன பேசணும் சொல்லாத, எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன். I have this freedom of right and I have this freedom of speech. நீ வந்து உலகத்தை ஓம் பார்வையில பாரு, நல்ல விஷயம். ஓம் பார்வையில மட்டும்தான் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புள்ளிங்க கூட எடுத்துக்கணுங்களேன், நீ என்வேர்டு கூட மாதிரி கென்ட்ரிக் சொல்றான், for me that can mean a king. உன்னோட பார்வைனால புள்ளிங்க can never mean a king. ஆமா, நான் பெருமையா போய் புள்ளிங்கோடா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா, இல்லை எப்படி சொல்றது, அந்த இடத்துல வந்து புள்ளிங்கோ வந்துட்டு அந்த கான்ட்ரவர்சி எப்போ வந்துச்சுன்னு தெரியும்ல. லைக் பரிதாபங்கள் ஒரு வீடியோ பண்ணுறாங்க, பரிதாபங்கள் வீடியோவில் வந்துட்டு புள்ளிங்கோ பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி அப்புறம் இருமுசாணி சம்திங் பண்ணுறாங்க. பண்ணும்போது எவ்ரிபடி லைக் ஸ்டார்டட் டு காலிங் தெம் புள்ளிங்கோ புள்ளிங்கோ புள்ளிங்கோ. டே
பிள்ளைங்கன்னா அவங்களுக்குள்ள பிள்ளைங்க பேசிப்பாங்கடா, என் பிள்ளைங்க இப்போ என் பசங்க தான் என் பிள்ளைங்கடா, என் பிள்ளைங்க நான் பேசிப்போம். ஸோ அகைன் நீ யூஸ் பண்ணாத, அதை நீ வந்து பயங்கர டேவிட்ரியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் இன்டென்ஷன் என்ன? நீ என்னோட கீழ் எங்களை அந்த வார்த்தை கீழே பார்த்து நீ கீழே யூஸ் பண்ணிட்டு இருக்க. கிட்டத்தட்ட நீ என்வேர்ட் மாதிரி தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்க. எங்களுக்குள்ள நாங்க என்வேர்ட் யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது எங்களுக்குள்ள நாங்க பிள்ளைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்க முடியும். யூ கான் சே தட். நீ யூஸ் பண்ணணும்னா நீ எங்களை அப்படி பாரு, மேக் ஷூர் ஐ எம் யுவர் புள்ளிங்கோ யூ ஆர் மை புள்ளிங்கோன்றதா தான் ஓகே. நீ வந்து புள்ளிங்கோன்னு யூஸ் பண்ண இல்லை, நீ அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜோக் அபவுட் இட் நான் கூட நான் வந்து ஓகே ஜோக் தான், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்ன்ற மாதிரி போறேன். பட் யூ ஹேவ் தி சீரியஸ் இன்டென்ஷன் டு டு திஸ். நீ ஸ்லரா தான் யூஸ் பண்ற. அப்புறம் என்ன இது வந்து யூஸ் பண்ண கூடாது. வந்துட்டு திஸ் ட்விட்டர் போறல இத பத்திலாம் they doesn't care about anything that these guys will having in their day to day life. But ஐயோ புண்டம் சொல்லிட்டானே, புண்டை இஸ் லைக் வெஜைனா. ஓ மை காட். இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுங்க. bro லைக் பாண்டா இருக்காருல்ல, பாண்டா கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாருல்ல, பிளிப் எடுத்து இவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம பசங்களை நினைச்சு பாருங்க. நீ ரொம்ப பசங்களை நினைச்சு பாக்குறியே, இந்த சமுதாயம் தானே எனக்கு இந்த வார்த்தையை கத்து கொடுத்துச்சு. நீ இல்லனாலுமே அந்த பசங்க அந்த வார்த்தை கத்துக்க தான் போறாங்க. நீ உன் பொண்டாட்டி திட்டும் போதோ இல்ல உன் ஒய்ஃப் வேற யாரோ திட்டும் போதோ அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் இல்ல உன்னை திட்டுறதுக்கோ அந்த வார்த்தை தானே பயன்படுத்த முடியும். எங்க வீட்டுலலாம் என்ன இது சொல்லி தான் திட்டுவாங்க. நான் அப்படிதான் இந்த வார்த்தையை கத்துக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தோம், இந்த டிவி பார்த்தோம், இந்த வார்த்தையெல்லாம் நான் கத்துக்கல. பீப்புள் ஆர் டெஃபினெட்லி கோனா லேர்ன் தட் வேர்ட் நோ மேட்டர் வாட். அது கண்டிப்பா இருக்க போகுது அந்த வார்த்தை. ஏன்னா தே ஆர் க்ரோயிங் டு தே நோ வாட். சமுதாயத்தில் இருக்க வார்த்தை தானே. அதுதான் நடைமுறையில் இருக்கிற வார்த்தையே நீ உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்ல. ஆனால் ஓகே நீ பேசக்கூடாதுன்னு நினைக்கிற, ஒரு கட்டத்துக்கு மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற, ஓகே எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அந்த வார்த்தையை தப்பான வார்த்தை நீ சொல்கிறதுக்கான ஒரு அதனால நீ எங்களையும் தப்பா கெட்ட வார்த்தை பேசினா நீ எங்களையும் தப்பானவன்னு நினைக்கிறதுல வந்து யூ டசன்ட் நோ மீ. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ தெரியும், எனக்கு எவ்வளோ பேர் தெரியுங்கிறது யூ டசன்ட் நோ மீ. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஸ்பீக் சம் பேட் வேர்ட்ஸ் தட் டசன்ட் மீன் தட் ஐம் அ பேட் பர்சன். அஃப்கோர்ஸ் என் கோவத்தில் திட்டணும்னா உன்னை ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிச்சுட்டு பயங்கரமாக போட்டு பொழந்துட்டு அடிச்சுட்டு கூட நான் வந்துட்டு ரொம்ப நார்மலாக வந்து என்னால் வந்து நான் வந்துட்டு ஒரு குட் பர்சன் காமிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மேட்டர். பில் காஸ்பி வாழ்க்கையில் ஒரு தடவை கெட்ட வார்த்தை பேசுறது ஸ்டேஜில். ஹீஸ் அ கொமீடியன், ஹீஸ் ஸ்டாண்டப் கொமீடியன். எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா. அவர் ஸ்வேர் பண்ணதே இல்லை அவர் ஸ்டேஜில். ஆஃபே பண்ணலையா? ரெக்கார்ட் கட் பண்ணிடுவோம். எங்களுக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை, யூடியூப் தான் எங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ ஒன் ஷாட் டேக். ஓகே மக்களே, நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நடுவில் செம மழையாக இருக்குது. ஸோ நாங்களும் க்ளவுட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ பேசிக்லி நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வெள்ளையே பேசிகிட்டு இருந்தோம், அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணிடலான் இருக்கோம். சினிமா தான் தெரியல, பயப்படாதீங்க எங்கேயும் போல, எங்கேயும் அதுவே ஒரு பிரமாதமான ஒரு there is no such thing as bad publicity, it's just publicity. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னு பொறுத்து தான். Of course it is like so சினிமா பத்தி நம்ம சத்தோஷி கான் பத்தி பேசிட்டு இருந்தோம். அண்ட் அதுவே ஒரு ஹியூஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிரான்சிஷன் இன்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் இட் செல்ஃப். நம்ம ரொம்ப அண்டர் ரெப்ரசன்டடான ஒரு ஃபிலிம் society is international films, even though they make up the majority of the films, that is the least what people watch. Like my favorite director who's alive right now is Bong Joon-ho. He is the goat. என்ன கேட்டிங்கன்னா right now I would prefer Park Chan-wook. Kim Gi-duk. I prefer them. Bong Joon-ho என்ன பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் அவர் Parasite எடுத்தாரு. ஆனா அதுக்கும் முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் Snowpiercer. எல்லாமே ஷோ பார்த்துருப்பீங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, படத்தை போய் பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு. இல்ல ஷோ தான் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, எடுத்துட்டாங்க. ஷோ வந்து அதே கதை, சத்தியம் இது நடந்த கதை. ஓகே, போங் ஜூன் ஹோ யாருன்னு தெரியலனா மெமரிஸ் ஆஃப் மர்டர் பாராசைட் எடுத்த ஒரு இயக்குனர். ஹோஸ்ட்ல கலைஞர் டிவில பார்த்திருப்பீங்க எல்லாரும். ஆமா டப்பிங்ல கலைஞர் டிவில சன் டிவில நிறைய வரும் ஹோஸ்ட். பிரமாதமான படம். சூப்பரா இருக்கும். நீங்க இப்போ விஷுவல் காமிச்சீங்கன்னா ஞாபகம் வரும் கலைஞர் டிவில நீங்க பார்த்தது. ஓகே, இட்ஸ் a phenomenal movie. இட்ஸ் a monster movie, thriller and comedy. பிரமாதமா இருக்கும். பாரசைட் அக்கா ஒரு தம்பியும் ஒரு குளத்துல போய் மாட்டிப்பாங்களே, பார்த்தது இல்ல? அது கலைஞர் டிவில வந்து ஒரு பெரிய மிருகம் மேல வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அதானே? ஓகே ஓகே. பட் தைஸ் புஞ்சம் படம் பாருங்க நிறைய பேர். ஆனா எனக்கு ரொம்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த 2 இன்ச் அதுதான் வந்து எல்லாமே வந்து நிக்க வைக்குது. சப்டைட்டில்ஸ்
அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே அந்த 2 இன்ச்சு தான் வந்து எல்லாரையுமே வந்து முடியாதுடா அப்படின்னு பார்க்க வைக்கிது. லைக் நான் ஃபியூ டேஸுக்கு கூட வந்து ஒரு மீம் பார்த்தேன், மொக்க இன்ஜினியர்லையோ எதுலையோ அனிமே பார்க்குறவங்களை பற்றி ஒரு பொம்மை படம் ஏதோ வர்மத்தை கக்கியிருந்தாங்க. சரி, நான் அனிமே பார்க்குறதில்ல, ஐம் நாட் அ ஹியூஜ் அனிமே ஃபேன். நான் இப்போ தான் பார்க்கல, என்னை கோப் பண்ணி நானே என்னோடய ஸ்டிக்மாஸ்லாம் அடக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். த ரைட்டிங் இஸ் ஃபினாமினல். எக்ஸாக்ட்லி, ஐ லவ் அனிமேஸ். த ரைட்டிங் இஸ் ஃபினாமினல். நான் வந்து அனிமே படம் பார்த்து தான் ஸ்டூடியோ கிப்லி, சத்தோஷி கான் இங்கே தான் நான் இப்போ தான் ஸ்லோலி அனிமேக்குள்ள ட்ரான்ஸ்லேஷன் ஆகிறேன். பட் இட்ஸ் ஸோ ஸ்கேரி. லைக் திங்கிங் அபவுட் there is so much to see. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்செப்ஷன் பார்த்துட்டு பிரமாதமான படம்னு எத்தனை பேர் நம்ம நினச்சிருக்கோம். ஆக்சுவலி அது ரொம்ப சுமாரான படம். when it compares to paprika இல்லை, ஆக்சுவலி கம்பேர் பண்ணலனா கூட அந்த படத்தோட கான்செப்ட் இல்லை, இன்செப்ஷனோட கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். அது வந்து ட்ரீம் ஒரு மனுஷனை நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து யூ கேன் மேக் தம் டூ வாட் யூ வாண்ட். இட்ஸ் லிட்டரலி அபவுட் த சோஷியல் மீடியா அல்காரிதம்னே வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியா அல்காரிதமை இப்போ நாட் ஓன்லி டஸ் த அல்காரிதம் மேக் யூ நாட் ஓன்லி த அல்காரிதம் ஃபிக்ஸ் இட் செல்ஃப் அரவுண்ட் யூ, இட் மேக்ஸ் யூ ஃபிக்ஸ் இட் செல்ஃப் அரவுண்ட் தி அல்காரிதம். நீங்கள் பார்க்க அந்த எக்கோ சேம்பரில் மாட்ட அதுவே உங்களை பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடும். இட் வில் மேக் யூ பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அதே மாதிரி யூ கேன் மேக் எனிபடி பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் இஃப் யூ ஜஸ்ட் கீப் டெல்லிங் தம் சப்னமினலாக இது அது காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மைண்டு மாறிடும். அவ்வளோதானே இன்செப்ஷன். ஆனால் அது ஒரு ஒரிஜினல் கான்செப்ட் பப்ரிகா. எனக்கு என்ன நம்ப முடியலன்னா, கிறிஸ்டோபர் நோலன் இந்த பப்ரிகா படத்தை பார்த்துட்டு அவர் வாஸ் லைக், அந்த மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது பிரமாதமான மெஷின், அதை வச்சு நம்ம படம் எடுப்போம் போதும். டேய் அப்போ அந்த அவ்வளோ பெரிய படத்துல அந்த மெஷின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கதை, அதை எடுத்துற விதம், அவங்க வந்த கான்செப்ட் எதுவுமே உனக்கு தெரியல. மெஷின் ட்ரீம்குள்ள ட்ரீம், அதை வச்சு நான் படம் எடுக்கிறேன். இட்ஸ் அ வெரி சைல்டிஷ் கான்செப்ட். அதில் நோ இஃப் யூ வாட்ச் பப்ரிகா, வாட் ஹி ஹஸ் கம் அப் வித் இஸ் வெரி ஸ்டூபிட் திங்கிங் அபவுட் இட். நம்ம வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து கொண்டாடுறோம், அநியாயத்துக்கு கொண்டாடுறோம். பட் தேர் ஹவ் பீன் அதர் கிரேட் டைரக்டர்ஸ் தட் ஜஸ்ட் பிகாஸ் தே டோன்ட் ஸ்பீக் அவர் லாங்குவேஜ் நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சிட்டோம். லைக் ஏன் தமிழ் தியாகராஜ குமராஜா பேசுனா தானே கல்லி பாய் எடுத்து அமிச்சோம். ஆமாம், லைக் தமிழ்லேயே வந்து ஒரு பெரிய அந்த விஷயம், லைக் அந்த ஒரு விமர்சனம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ் இதெல்லாம் பார்க்குறோம், அதே தமிழில் வந்து நம்ம ஒத்துப்போமா? அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு அதை போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிப்போம். ஐ மீன் அது போய் அது ஒரு 120 ரூபா கொடுக்கறதுக்கே நம்ம அவ்வளோ யோசிக்கிறோமே. ஆமாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அதுக்கு நம்ம பண்ண விளம்பரம் நம்ம சூப்பர் லக்ஸுக்கு பண்ணியிருந்தா லைக் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி brought it out to the world. நம்ம இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால நம்ம அந்த படத்தை மூடி மறைச்சிட்டோம். ஆனால் ஒரு ஆடியன்ஸாக நம்மளோட கடமை வந்து நான் அந்த படத்தை எத்தனை பேர் பார்க்க முடியுமோ பார்க்க வைக்கணும். லைக் எனி டைம் எனிபடி ஆஸ்க் மீ ஏதாவது ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன், சூப்பர் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது பாருங்க. கண்டிப்பாக நீ ஏன்ட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்குற அளவுக்கு நிலைமையில இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, நீ போய் பார்த்துக்கோ. அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். லைக் இன்டர்நேஷ்னல் மீடியாவே சில பேர் இருப்பாங்க, சில பேர் அது எப்படின்னா படம் பார்த்துட்டு யாருக்குமே தெரியும் கமுக்கமாக இருப்பானுங்க. ஸோ டேய் அவளுக்கு கமுக்கமாக இருந்தேன்னா பண்ண போகிறோம், போஸ்ட் போடுறா ஒரு படம் இருக்குன்னு 4 பேர் காமிக்க முடியும், நான் இதுக்கு போடணும். நான் வந்துட்டு நம்ம அதை பற்றி பேசும்போது நானும் இதை பற்றி பேசியிருக்கேன் டே அன்ரிப்ளை பண்ணுவானுங்க, அந்த அன்ரிப்ளை பண்ணுவானுங்க. அவசியமே இல்லை. நீ ஒரு படத்தை ஒரு ஆடியன்ஸை நீ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்கும் 4 பேர்கிட்ட சொல்கிறது தான் அந்த படத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதுவும் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானே, இது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து ஒரு ப்ரைடு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விதமான நார்சிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லலாம். எனக்கு இது மட்டும் தான் தெரியும், நான் இது மட்டும் தான் நான் வச்சுப்பேன். நான் வந்து ஈரானில் வந்து இந்த டைமில் இந்த படம் பார்த்தேன் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதாவது போட்டேன்னா நானும் பார்ப்பேன்ல. ஆமாம், ஒரு கேட் கீப்பிங் மாதிரி ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு எக்ஸ்போஷர் இருக்குது, எனக்கு இந்த படம் தெரியும், நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போஷர் வச்சு யாருக்கெல்லாம் தெரியாதோ காமிக்க வேண்டியது தானே. சப்பையே அந்த மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. லைக் நம்ம ஊரில் பாதி படம் ரிலீஸே ஆகுது இல்லை. லைக் நல்ல படம் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் A24 படம்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஓடுது. லைட் ஹவுஸ்லாம் இந்த நம்ம ஊரில் ரிலீஸ் ஆச்சா? லைட் ஹவுஸ் ஆச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தீவிரமான A24 ஃபேன்ஸ், கண்டிப்பாக இப்போ படம் பார்த்துருப்பாங்க. ஆனால் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. லைட் ஹவுஸ் ஆன மாதிரி எனக்கும் ஞாபகம் இல்லை. ஆமாம், லேமும் ரிலீஸ் ஆகலை. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர் குட் மூவிஸ் தே டோன்ட் கெட் ரிலீஸ்ட். ஒன்லி ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் கம்மிங் பேக் டு த தியேட்டர்ஸ், இப்போ வந்து இப்போ ஒரு நோலன் படமோ இல்லை ஒரு ஃபார் ஸ்பீல்பர்க் படமோ
அந்த படம் வரும்போது அந்த பேருக்காகவே மக்கள் வந்துட்டு உள்ளே வந்து அவங்களுக்கு தேட்டர்ஸ் ஃபில் ஆகுது. ஸோ ஒரு படத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணுன்னா அந்த முதல்ல அந்த டார்கெட்டே வந்து எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்ற ஒரு மேட்டர் முக்கியம். அதனால தான் இப்போவுமே அனிமீஸ் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா ஒட்டாக்கு நாடு அப்புறம் நிறைய தமிழ் அனிமி பேஜஸ்லாம் வந்து தே பின் சைனிங் அ கான்ட்ராக்ட் தட் இத்தனை பேர் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூடெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அனிமி அசோசியேஷனுக்கு அமிச்சாதான் அந்த படத்தை தமிழில் சென்னையில் பிவிஆரில் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணுவாங்க. ஸோ தேட்டர்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ லைட் ஹவுஸ் மாதிரியான படங்களுக்கு வந்து அந்த இப்போ ஒரு ஆள் வந்து தலைமை தாங்கி இத்தனை பேர் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்போம், அதனால் உங்களுக்கு இந்த ஷோவில் வந்து இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா தான் அப்போ தான் வந்துட்டு ஆளுங்களே வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க. இல்லைனா அது போட்டு தேட்டருக்கு வந்து அவங்க வந்து அது ஏன் ஒரு லாஸாக எடுத்துக்கணும்னு தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறாங்க, விச் இஸ் வேலிட் தோ. ஆமாம், அது நம்ம குத்தம். நம்ம எப்பவுமே வந்து தேட்டர்ஸ் சொல்லுங்க இல்லை, நான் வந்து எப்பவுமே வந்து இந்த தேட்டர்ஸ் வந்து அவர் இந்த பிஸ்னஸ் வந்து குத்தம் சொல்கிறது ஒரு இவங்க பாரு பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஆமாம், அவன் பணம் போட்டிருக்கான், அவன் பணம் தான். நீங்கள் இப்போ வெளில பேசிடுவோம், அவனே ஃபைனான்ஸ் பண்ணிட்டு படத்தை ஓட்டிகிட்டு இருக்கான், தேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கான், கம்பெனி ஓட்டிகிட்டு இருக்கான். நீ அவனை போய் இது நீ கலைக்காக பண்ணுற ஒரு ஏய் சும்மா இருறா. ஆமாம், சரி அவங்ககிட்ட நம்ம போய் நம்ம கேட்க முடியாது. நாம தானே காசு கொடுக்குறோம். ஆமாம், நம்ம தான் வந்து we have to find any means to at least publicize. ஒன்று பப்ளிசைஸ் பண்ணணும், இல்லை நம்மளாவது பார்க்கணும். இது ரெண்டுமே பண்ண முடியலன்னா அது யாரும் ஒரு டேரக்டர் பைரசிக்கு தேங்க் பண்ணுவார். யாரும் இந்த டப்பு ஞாபகம் இல்லை. ஐ தேங்க் பைரசி ஸோ தட் மூவி வந்து இந்த இது ஞாபகம் இருக்கு. பட் யார் எந்த டேரக்டர்னு தெரில. பட் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி, நான் ஐ தேங்க் பைரசி, ஏன்னா பைரசி இல்லைனா என் படம் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஐ டோன்ட் சப்போர்ட் பைரசி. பட் இப்போ வந்து முபி மாதிரியான ஆப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முபி, நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைமு. ஸோ எதுனாலுமே வந்துட்டு ஓடிடி இஸ் அ நைஸ் பிளாட்ஃபார்ம் டு வாட்ச் திங்ஸ் அப்படிங்கிறது தான் ஐ ப்ரிஃபர். அண்ட் முபியில் வந்து நிறைய ஆர்ட் ஹவுஸ் படம் தான் வருது. நீங்கள் பிரமாதமான மூவிஸ். ஐ திங்க் மூவி இஸ் த பெஸ்ட். பல தடவை சொல்லியிருக்கேன், மூவி நீங்கள் எல்லாத்தையுமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மூவி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 7 செகண்டுக்கு மேலே எதுவுமே பார்க்க முடியாது நம்மளால. ஆமாம், இல்லை லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் திஸ். அதனால தான் ஷார்ட்ஸோ ரீல்ஸோ கொண்டு வராங்க. பீப்புள் மைண்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீ அந்த கண்டென்ட் சொல்ல வர முடியலன்னா நம்ம ஏன் மீதி ஒரு 11 நிமிஷத்தை நான் பார்க்கணுங்கிற ஒரு மேட்டருக்குள்ளே தான் வராங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்தை நீ எப்படி காமிக்க போகிறங்கிறது தான் யூடியூப் அல்காரிதம் ஒர்க் பண்ணுது. ஏன்னா மனுஷங்களோட மூளை அந்த அளவுக்கு வேகமாக, ஏன்னா பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு வேர்ல்டு. அவங்க ரீலில் பார்க்குறானுங்க, ஓகே 15 செகண்ட்ஸ், ஓகே இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்கா, அடுத்து ஸ்வைப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்ற போது ஏன் அதை பேசிக்கிட்டு இருந்தோம்? ஸோ அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு. ஸோ அட்டென்ஷன்ஸ் அது அந்த ஒரு மேட்டருக்காக தான் வந்து மனுஷங்க எல்லாருமே, ஹியூமன்ஸ் எல்லாருமே இஸ் கெட்டிங் அடாப்டட் ஃபார் த 15 செகண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட், 1 minute ஆஃப் கண்டென்ட். அதுக்கே ரொம்ப அடாப்ட் ஆகிட்டாங்க மக்கள். ஸோ விச் இஸ் நாட் ராங். See, I wouldn't say it's wrong, but definitely இதில் ஒரு futuristic ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், people are simplifying things too much. ஒரு ஹெட்லைன்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸ், ஆனால் உலகத்தில் இருக்க பாதி பிரச்சனை 15 செகண்ட்ஸ் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து 15 செகண்ட்லேயே சொல்லி ஆகணும்னால நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை நம்ம ரொம்ப சுருக்கி ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறோம். அண்ட் I think I don't know how this is going to impact us in the future. Like நியூஸ் வந்து அப்படியே 15 செகண்ட்ஸில் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா? Like everything will become 15 seconds. Like cinema has a huge first of all music வந்து ஒரு பெரிய thing. 4 minutes 4.30 was the average song duration 10 years ago. Now because of Spotify and because of SoundCloud it's become 2 minutes. 3:30 is the average. 2:30 3:30. So recent time I visited Urban Thoda. ஸோ அர்பன் தோடா கூட வந்துட்டு மீ அண்ட் வினோத் இஸ் டூயிங் அ சாங். அது இன்னும் வெளில வரல. ஸோ இட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக டீ கடை பெஞ்சில் சொல்லியிருக்கேன். ஸோ மீ அண்ட் வினோத் இஸ் டூயிங் அ ரேப் சாங். ஸோ அதுக்கு வந்து அர்பன் தோடா வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்கும் போது கடைசி ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் வந்து இது மாதிரி மண்டபம் பாடலாம் அப்படி முடியல தலை 3.5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும், 3 நிமிஷத்துக்கு வைப்போம். ஏன்னா பீப்புள் ஆர் நாட் லிசனிங் டு பிக்கர் சாங்ஸ். கரெக்டாக அந்த 3 நிமிஷம் அதுலேயுமே சில வார்த்தைகள் ரிப்பீட்டடாக. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து பீப்புள் ஆர் ட்ரைங் டு கெட் இன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நேரோ ஆகிட்டே வருது. சோஷியல் மீடியா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லை கண்டிப்பாக. அண்ட்
ஐ பர்சனலி லைக் இந்த கண்டிஷனிங் எல்லாம் இருக்குல்ல, ஐ எம் a பிக் பிலீவர் தட் இந்த கரெக்ஷன் வரும். லைக் ஒரு ஃபேஸ் வரும், நம்ம அதுவும் கொஞ்சம் ஓவராக போவாங்க அந்த பக்கம், எப்படி இந்த ஸ்விங் பெண்டுலம் மாதிரி இந்த பக்கம் போயிட்டு அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு தான் வருவாங்க அவர். ஸோ நம்ம வந்து நான் சொன்ன ஸ்க்ரீன் ஃபெட்டிக் அதெல்லாம் ரொம்ப லைக் இப்போ சீரியஸ் டிசைனர்ஸ் எல்லாம் தேர் ட்ரைங் தேர் பெஸ்ட் டு ஜானி ஐவெல்லாம் இருக்கார்ல இந்த ஐஃபோன் டிசைனர், அவர் வந்து இப்போ ஏதாவது கார் கம்பெனி கூட ஒர்க் பண்ணார். he forced them. He's like நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன் விஐடி எப்படி காமிக்கலாம். அவனுக்கு எனக்கு அவங்க கூட அசோசியேஷனே வேண்டாம். என்னால அவங்கள விஐடி உங்க எல்லாருக்கும் ஒரு பிளட்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் பண்ணியிருக்கேன். மக்களே எனக்கு அவங்களோட அசோசியேஷனே வேண்டாம், எனக்கு அவங்களும் சம்மந்தமே இல்லை. சரி, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அவர் he really reworked them and said that we have to remove screens from this thing. அவர் லைக்கா கூட ஒரு ஸ்க்ரீன் இல்லாமல் கேமராலாம் டிசைட் பண்ணுறாரு. பட் ஐ திங்க் இட்ஸ் ட்ரூ, லைக் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாலும் I really think lot of modern designs and a lot of modern experiences will be around screens remove பண்ணுறது. அவர் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு லாங் என்ன ஷார்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸஸ் தட் வில் டெஸ்ட் தேர் அட்டென்ஷன் ஸ்பேன். நீங்கள் வேணுனே போய் ஒரு 30 நிமிஷத்துக்கு படம் பார்த்துட்டு வருவோமா, இந்தாங்க 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படத்தை பார்த்துட்டு வருவீங்க. பிகாஸ் ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக அப்படி வரும். ஏன்னா எல்லாரும் இதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா ஒரு மாதம் எவ்ரிபடி வில் என்ன சொல்கிறது ட்ரை தேர் பெஸ்ட் டு ஃபிட் எவ்ரிதிங் இன் 15 seconds 1 minute எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீடைரக்ட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். பட் அவங்க வந்து people will start searching for these anti-fatigue experiences. எனக்கு கண்டிப்பாக அதில் I'm a big believer because I think நிறைய பேருக்கு அதனால் வர ஷார்ட் கம்மிங்ஸை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால ஒர்க் பண்ண முடியல. ஒரு உட்காந்து ஏதாவது எழுதலான்னு பார்த்தா ஒரு 1 minute 2 minutes உட்காடுறோம், ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சிடுறோம், அப்புறம் மறுபடியும் ஃபோன் ஒன்றா மாதிரி சுற்றிட்டே இருக்கும். we are not able to like the entire day feels like a blur sometimes. ஏன்னா நீங்கள் அந்த 1 minute ஒரு டேனா இன்னைக்கு ஓகே 1 மணி நேரம் உட்காந்து விளாண்டேன் அப்படின்னு உட்காந்து உங்களால யோசிக்க கூட முடியல. அண்ட் இப்போ ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் தேர் இஸ் திஸ் இந்த வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு வந்து have they ever experienced லாங் அட்டென்ஷன் ஸ்பேன். யோசிச்சு பாருங்களேன், அப்படி இருக்கிற ஒரு ஜெனரேஷனுக்கு அது எவ்வளோ புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீ 1 மணி நேரம் இந்த படம் பார்த்தா நான் படத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் பார்த்தியா, இங்கே பாரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறக்கலாம். It's hopeful, but இதே மாதிரி நிறைய things have already died. For example, cinema itself used to be much longer. We never had this pendulum. இல்லை இந்த டைம் ஸ்பேன்னு சொல்லும் போது தான் ஏன் சத்தோஷி கான் இங்கேயே மாஸ்டர்னு சொல்ல வருது மேட்டர். ஸோ 12 ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் 12 ஃப்ரேமாக இருக்கும்போது தலைவர் வந்து வாஸ் லைக் டூயிங் தட் ஃபார் 6 frames. அதனால தான் வாஸ் அனிமையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பினது முக்கியமான காரணமே ஒரு 12 ஃப்ரேம் 24 ஃப்ரேம் ஒரு செகண்டை காமிக்கும் போது என்னால் 6 ஃப்ரேமில் ஒரு இதை வந்துட்டு ஒரு சீனை வந்து என்னால் காமிக்க முடியுது. ஸோ ஐ வாஸ் லைக் ப்ரிட்டி மச் அவர் வந்து இ சா த ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரை பார்த்து தான் வந்துட்டு இ லவ் டு பி இந்த அனிமி திங். ஸோ உங்களால் வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கி போடுறது 6 ஃப்ரேமில் காமிக்க முடியும்னா யூ வில் பி லைக் சிட்டிங் டவுன். ஒரு 12 ஃப்ரேமோ ஒரு 24 ஃப்ரேமோ 60 ஃப்ரேமில் காமிக்கிறதோட. ஸோ ஏன் சதோஷ் கான் அகைன் மாஸ்டர் அப்படிங்கிறது காரணம் நம்ம பேச வந்தோம், அதை தாண்டி நம்ம லைக் சதோஷ் கான் மேட் அந்த 1 minute ஒரு படம் பண்ணார்ல, அந்த தூக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு எழுந்து ஒஹாயோ. ஸோ அந்த படமே see I really do believe that we are seeing a cultural change, but I don't think everything is a pendulum. For example, Socrates வந்து அவர் இருந்த காலங்களில் ரைட்டிங் அப்போ தான் வந்துச்சு. ரைட்டிங் நம்ம வந்து பேசுறது சும்மா கிரேக்க இலக்கியம் கிரேக்க கதைகள் எனக்கு சாமி ரொம்ப முடியும் அதில் கிரேக்க கதைகள். சாமி அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. பட் எனிவேஸ் அவர் என்ன சொன்னாருன்னா, இதுதான் நம்ம மனிதனோட அழிவாக இருக்கும், எழுதுறது. நம்ம எழுத மனசில் வச்சுக்கிறத மறந்துடுவோம், நம்ம மறக்க ஆரம்பிச்சிருவோம். பட் இட்ஸ் நாட் அ பெண்டிலம். இட்ஸ் நாட் லைக் அது நடந்ததுனால பீப்புள் வென்ட் தி அதர் வே அண்ட் இட் வாஸ் லைக் இல்லைடா நான் எதுவுமே எழுத மாட்டேன், நான் மனப்பாடம் மட்டும் தான் பண்ணுவேன். நோ, அதே ஃபார்மை நம்ம பெஸ்ட் ஒரு அபிலிட்டிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுருப்பீங்க, அம்மா அப்பா நம்பர், வீட்டு நம்பர், என்னென்னவோ லொட்டுலோஸ்க்கு ஃப்ரெண்ட் நம்பர். இப்போ எத்தனை பேர் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? அதே அம்மா அப்பா நம்பர் தான், அவ்வளோதானே. ஆனால் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் தெரியும்? It's 10 times more people you know, but it's much fewer numbers you know.
பிகாஸ் நம்ம நம்பர்ஸ் நம்ம நாம வச்சுக்கிற முக்கியமான லைக் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வி allocated to this thing ஃபோன். லைக் ரிமைண்டர்ஸாக இருக்கட்டும், கிளாக்காக இருக்கட்டும், நான் எப்போ சாப்பிட்ணும் வரைக்கும் இப்போ ஃபோன் வந்து நம்மகிட்ட சொல்லிடுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நான் பார்த்ததுல இஸ் ஆக்சுவலி குட். யூ டோன்ட் ஹேவ் டு கீப் திங்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ், அதர் திங்ஸ் டு திங்க் அபவுட். அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் there's also everything has is a double edged sword. அது வந்து நம்ம யூசேஜில் தான் இருக்குது. ஸோ ஐ ரியலி டூ பிலீவ் தட் நம்ம இந்த பெண்டுலம் ஸ்விங் சொல்கிறல்ல, அது இஸ் நாட் ட்ரூ. மூவிஸ் வில் கெட் ஷார்ட்டர், மியூசிக் வில் கெட் ஷார்ட்டர் until the point where we have come to this complete abstract. இதுக்கு மேலே சின்னதாக்குனா நான் சொல்ல வேண்டிய கருத்தே போய் சேர மாட்டேங்குதா அப்படின்னு வர வரைக்கும் சினிமா மூவிஸ் சாங்ஸ் அதுதான் பெண்டுலம்ங்கறாரு. ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இது. ஐ எம் நாட் சேயிங் இட் வில் கம் பேக். ஐ எம் சேயிங் until we find அந்த அப்ஸ்ட்ராக்ட் கண்டுபிடிச்சாலே நம்ம அதோட நிப்பாட்டிடுவோம். இல்லை நான் நிப்பாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா இவால்வ் ஆகும். இப்போ இது ஒரு எவல்யூஷன்ல. இப்போ புக்ஸ் அடுத்து மெட்டாவர்ஸ் வருது. மெட்டாவர்ஸ் ஏதோ ஒன்று மெட்டாவர்ஸ் வருமானு தெரியல. எனக்கு மெட்டாவர்ஸ் மேல நம்பிக்கை இல்லை. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்ற இந்த மாதிரி ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் கமிங் டவுன் தேர்ங்கிறது எனக்கு தோணுது. நோ மேபி VR மெட்டாவர்ஸ் won't come because மெட்டாவர்ஸ் வரதுக்குள்ள மெட்டான்ற கம்பெனி might not exist. மெட்டாவர்ஸ் இங்க ஜெனரல் கான்செப்ட் தானே. மெட்டாவர்ஸ் இஸ் a general concept. அகைன் மெட்டாங்கற கம்பெனி பத்தி எனக்கு தெரியல. அகைன் ஆனா there is possibilities that we can be லைக் நம்ம ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போமே, நம்ம வந்து நினச்சி பார்த்துருப்போமோ தட் we can contact, we can video call, we can do these things. வீடியோ கால் பண்ண முடியுங்கிறதே என்னால் நம்ப முடியல. யூஎஸ்ல இருக்கிறவங்க கொடுத்தாங்க நான் எப்படி வீடியோ கால் பண்ண முடியும். ஸ்கைப் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது செதறிட்டோம். அப்படின்ற போது அப்படி இருக்கக்கூடிய டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ கேன் chill out in second world. I can chill out with my favorite character in second world அப்படிங்கிறது இட்ஸ் பாசிபிள்ங்கிறது எனக்கு தோணுது. That is 100%. யூஎஸ் ஆஃபீஸ் வெர்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே there's one episode. There's on this episode where Dwight will be okay, that is on this episode called Dwight வந்து will be chilling in his second world or upworld. I don't know what's the software. அப்போ மெட்டாவர்ஸோட கான்செப்ட் வந்துருச்சு. San Andreas GTA is a metaverse concept. Gaming is a metaverse concept. I agree. So நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமே நமக்கு தெரியாமலே நம்ம we are like liking that metaverse concept. ஏன்னா என்னால் YCTயில் போயிட்டு ஒரு 25 பேர் என்னால் கொல்ல முடியுது. லைக் அண்ட் ஜாலியாக என்னால் சுற்ற முடியுது, டப்புன்னு கார் எடுத்து ஓட்ட முடியுது, பைக் எடுத்து ஓட்ட முடியுது. ஸோ அப்படின்னும் போது ஐ லவ் தட் திங். ஆனால் அந்த கேம் விளாண்டே தான் இருக்குன்னு தோணுது. ஆனால் நீங்கள் அதே VR போட்டுக்கிட்டு யூ கேன் ஃபிசிக்கலி பி தேர். ஏன்னா VR இப்போ லைக் யூ கேன் do the thing, you can do this thing and அங்கே இருக்கிற கேரக்டர் ஹர்ட் ஆகுது. ஸோ அப்படின்ற போது இப்போ எப்படி ஃபோன் PS3 PS5 எவால்வ் ஆகுதோ அதே மாதிரி விஆரும் எவால்வ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மெட்டாவர்ஸோட கான்செப்ட் 100% we will get to. It's inevitable. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறது இஸ் அப்சல்யூட்லி a waste of time. லைக் இங்கே இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறது இல்லை. லைக் திஸ் பிளேன் இஸ் பிகாஸ் நம்ம ஒரு எந்த மிருகமாக எடுத்துக்கோங்களேன், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் செல்ஃப் ஐடென்டிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி அனிமல். லைக் நீ ஃபஸ்ட்டு சொன்னல when you're talking about இந்த செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுறது, இட்ஸ் எ வெரி இன்னேட் அனிமல் ரெஸ்பான்ஸ். ஒரு குரங்கு கூட அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து எக்ஸைட் ஆகும். See, earlier times also humans always had this thing of நம்மளோட இமேஜை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். நம்மளோட இமேஜ் ஹேஸ் டு பி ப்ராப்பர். சொல்லும்போது you know how temple monkeys logo formed. I mean பழைய temple monkeys logo, you know that குரங்கு, I mean அந்த குரங்கு இருக்குல்ல. so that's this photographer. so he went to the forest and வந்து he just kept his camera there and he was like taking a picture of something. கேமரா தொலைச்சிருப்பானே. so அப்போ வந்து ஒரு குரங்கு எடுத்து முன்னாடி வந்து எடுத்த ஃபோட்டோ தான் பழைய டெம்பிள் மங்கீஸ் லோகோ. ஓகே ஓகே, இட்ஸ் லைக் ஓல்ட் டெம்பிள் மங்கீஸ் லோகோ. அப்புறம் ரொம்ப வருஷமாக அதில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. என்ன மேட்டர்னா அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோகிராஃபர் சொன்னோம் ஏன்னா கேமரா வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. இன்னொரு பக்கம் வந்து அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் பீட்டா தான் ஃபைன் பண்ணாங்க அந்த கேஸை. அது குறைக்கு தானே சொந்தம், ஏன்னா அதுதான் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிகாஸ் தட் அது ரொம்ப நாளாகவே ஒரு பப்ளிக் டொமைனில் தான் இருந்தது அது லோகோ. ஸோ அதனால தான் யூ ஆர் லைக் யூஸ்ட் இன் டெம்பிள் மங்கீஸ். ஸோ இப்போ வந்து அது யாருக்கோ கொடுத்துட்டாங்க, ஃபோட்டோகிராஃபருக்கோ இல்லை பீட்டாக்கோ. ஃபோட்டோகிராஃபருக்கு தான் ரைட்ஸ் போயிருக்கு. ஆமாம், அஃப்கோர்ஸ் மூளை இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர் தான் கொடுப்பான். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். லைக் அந்த கேஸ் ஸ்டூப்பிடாக இருக்கலாம், பீட்டா போட்ட ரீசன் ஸ்டூப்பிடாக இருக்கலாம், ஆனால் அந்த கேஸோட நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இன்ட்ரெஸ்டிங். லைக் ஃபோட்டோ உனக்கு சொந்தம்னா எந்த ஆஸ்பெக்ட் உனக்கு சொந்தம்?
ஃபோட்டோ அந்த பட்டன் தட்டினதுனால உனக்கு சொந்தமா, இல்லை ஃபோட்டோக்கு முன்னாடி இருக்கிறவங்க கன்சென்ட் கொடுத்ததுனால அது சொந்தமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ வருஷமா நம்ம அனிமல்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு தடவை கூட கன்சென்ட் கொடுத்ததே இல்லை, ஆனால் நம்ம ஒன்றும் சொல்லிக்கிறோம்ல. ஆனால் அதே வந்து வைல்ட் லைஃப் எடுத்துகிட்டு ஒரு மனுஷனை பண்ணால் வாட் இஸ் த லீகாலிட்டிஸ்? ஸோ ஆல் தீஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஸ்டெம்மிங் ஃப்ரம் தட் ஒன் மூமெண்ட். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவேன். நம்ம மனுஷனோட சைக்கியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி. பட் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறதே வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் முன்னாடிலாம் வந்து யூ ஹேட் டு பி ரிச் டு ஹேவ் அ போர்ட்ரேட் ஆஃப் யூ. முன்னாடி வந்து கண்ணாடியே பெரிய விஷயம். நீ வந்து பழைய நீ பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இந்த பெல்ஜியம் கண்ணாடின்னு எதுவும் இருக்குடா, அது வந்து லைக் இந்த செட்டியார் மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தே யூஸ் டு பை மிரர்ஸ், தட் வாஸ் த லக்ஸரி. ஆமாம், டைமண்டை விட எக்ஸ்பென்சிவ் மிரர். ஏன்னா நம்மளை பார்த்துக்கலாம், யோசிச்சு பாரு, அவ்வளோ பிடிக்கும் மக்களுக்கு அதை. ஆமாம், அண்ட் என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எனக்கு அவ்வளோ அந்தஸ்து, என்னால் என்னை பார்த்துக்க முடியும். நார்சிஸ்டிக் பிஹேவியர். ஆமாம், இட்ஸ் இன்னேட்லி ஹியூமன் ரெஸ்பான்ஸ். அந்த நார்சிசிசம் இஸ் இன்னேட்லி ஹியூமன் திங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதனால தான் வந்து இந்த as photography became bigger and bigger, humans could take pictures of anything. We tried our level best with the technology we had to take pictures of ourselves. அது ஒரு obsession நம்மளுக்கு, நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அண்ட் ஒன் வெரி வியர்ட் ஸ்டோரி இஸ், நம்ம ஏன் வந்து நம்மளோட டே டு டே லைஃப் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் தெரியுமா இன்ஸ்டாகிராமில் ஆர் ஆன் எனி சோஷியல் மீடியா? இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ், ஐ வுட் சே ஒன்லி ஒன் பர்சன், பட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் திஸ் ஒன் பர்சன் கால்ட் ஹீரோமிக்ஸ் ஆர் ஹீரோமிக்ஸ், ஒரு ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட். அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களோட டே டு டே லைஃப் எடுத்து ஒரு கேலரியில் எக்ஸிபிட் பண்ணாங்க. லைக் அவங்க ஷி வாஸ் நியூ டு த இன்டர்நெட் 2009 2008 அப்போது. அவங்க வந்து அவங்களோட டே டு டே லைஃப், அவங்க வந்து ஷாப்பிங் போகிறது, அவங்க வந்து she took pictures of her in the bathroom. You guys remember that? You know that iconic bathroom selfie? She was one of the first ever documented person to take that picture. அவங்க சாப்பாட்டை வந்து ஏஸ்தட்டிக்காக விண்டோக்கு முன்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து நான் இன்றைக்கி தான் பண்ணேன். அண்ட் திஸ் ஸ்டார்டட் ஒரு ஹீரோமிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல், ஃபஸ்ட்டு ஜப்பானில் ஆரம்பித்து அது இன்டர்நேஷ்னலாக ஸ்ப்ரெட் ஆகி இதை வந்து டு மேக் இட் ஈஸியர், கேமரா கம்பெனிஸ் மேட் இட் ஈஸியர் டு டேக் பிக்சர்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், all stemming from that one moment. But why did she feel to do that? It's simple. She thought, who are you to decide this is not artistic? நான் என் டே டு டே லைஃப் வாழ்கிறதே ஒரு யூனிக்கான லைஃப் தானே, அதுவே ஒரு ஆர்ட் தானே. And அது caught on to so many people that everybody is now thinking that yeah, my life is worth uploading, my life is worth everybody seeing. ஆனால் அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும்? who are we to say இல்லைடா நீ வந்து ஒரு பிக்காசோவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து டேட்டா யூஸ் பண்ணலாம்? who are we to decide? லைக் ஈவன் லைக் டெம்பிள் மங்கீஸே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீடியோ அப்லோட் பண்ணது ஹார்ட் டிஸ்க் இல்லாதனால தானே. ஆமாம், ஹார்ட் டிஸ்க் இல்லாதனால யூடியூப்ல அப்லோட் பண்ணாங்க. பட் லுக் அட் த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் ஆஃப் தட். இட்ஸ் அப்சல்யூட்லி இன்சேன். அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவுக்கு வாங்க முடியாமல் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு look at where we are now. இல்லை ஐ மீன் எப்படி சொல்கிறது, I strongly believe that an artist can do if he wants to do it. அவங்ககிட்ட ஒரு ப்ரஷ் இருக்கோ, ஒரு பெயிண்ட் இருக்கோ, ஒரு எது இருக்கோ இஸ் கோனா மேக் இட் சம்திங். அவன் வச்சிருக்கிற பொருளை வச்சு அவனால் என்ன பண்ண முடியுமோ அஃப்கோர்ஸ் இஸ் கோனா டூ தட். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு ஃபயர் இருக்கும், அந்த ஒரு த்ரைவ் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து டெம்பிள் மங்கி விஜயனா வந்து அப்படி தான் he wants to do a video and he doesn't have a hard disk, so யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாரு. the next thing it became big, it has this views things. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி பிக்காக போகுது. ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு மக்களையுமே பார்க்குறேன். இஃப் யூ ஒருத்தனால பாடணுன்னு ஆசைப்படுறான் அப்படின்னா அவனை எத்தனை டைம் பாடக்கூடாதுன்னு சொல்கிறியோ, அவன் குரல் நல்லா இருக்கோ இல்லையோ, அவன் வந்து இஸ் கோனா சிங் இட். அவன் வந்து வீட்டில் தனியாக பாடிக்கிட்டு தான் இருக்க போகிறான், அவன் வந்துட்டு பாத்ரூமில் பாடிக்கிட்டே தான் இருக்க போகிறான். ஸோ எதுவுமே இல்லாத மக்கள் வந்து அந்த ஐ லவ் தட் வென் இட் ஹேப்பன்ட். அவன் ஒன்றுமே இருந்திருக்காது, பட் ஹேஸ் திஸ் ஃபயர். அவன் வந்து அவன் வச்சிருக்கிற பொருளை வச்சு அவனால் என்ன பண்ண முடியுமோ அவன் பண்ணுவான். ஏன்னா அப்படி தான் மனுஷன் பிரெயினே ஒர்க் ஆகும். அவன் வச்சிருக்கிற பொருளை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணலான்னு கண்டுபிடிக்கிற விஷயந்தான் இன்வென்ஷன்ஸ், ஃபோன் எல்லாமே அப்படி தான்.
இதுதான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி கண்டுபிடிக்க முடியல. என்னால் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஆக்சிடென்டெல்லாம் என்னென்னமோ நடக்குது. ஸோ அப்போ தான் ஓகே இது இதில் இருக்குது நடக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுதான் யூ ஹேவ் டு கீப் ஆன் எக்ஸ்ப்ளோரிங். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவா வந்துட்டு த வேர்ல்டு இஸ் பிக் அப்படிங்கிறது புரிய வரும். நமக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும். அதே சமயத்தில் அகம்புறம் ரெண்டுத்துலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாதான் நம்ம ஏன் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற பர்பஸே உனக்கு அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு 2% ஆச்சு இட் வில் ஹிட் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ட்ரூ. வி ஹேவ் டு ஸ்டார்ட் கொஸ்டினிங். நம்ம ஏன் இங்கே இருக்கோன்றது நம்ம ஒரு கிரிஞ்சான ஒரு கொஸ்டினாக நினைப்போம். நம்ம ஏன் இங்கே இருக்கோம் அது அவ்வளோ பெருசாக யோசிக்க தேவையில்லை. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் த வே ஐ ஸ்பீக், த வே ஐ டூ எவ்ரி திங் எதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஐ ரியலைஸ் ஏன் ரஜினி தம் அடிக்கிறாரு. ரஜினி ஏன் தம் அடிக்கிறாரு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரஜினி ஏன் தம் அடிக்கிறாருண்ணா? படத்தில் அது விட்டாரு. படத்தில் ஏன் தம் அடிச்சாரு? சொல்லுங்க. What does it make it look like when he smokes on screen? ஸ்டைலிஷா இருக்கும், பாஸியா இருக்கும். ஆனா அதெல்லாம் யார் நம்ம கிட்ட சொன்னா? ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? ஒருத்தன் தம் அடிக்கிறத பத்தி ஏன் அப்படி நினைக்கிறோம்? கலெக்டிவ் மைண்ட் செட். ஆனா எங்கிருந்து வந்துச்சு? ரஜினினால தான். நிஜமா அப்படி சொல்ற? மேபி அங்க மால்ப்ரோ மேன் நடந்துச்சு. அதை பார்த்து நமக்கு என்ன சம்பந்தம்? அதனால அவர் தம் அடிக்கலாம். நம்ம அவர் தான் இருக்காரு. இவர் பார்த்து நம்ம தம் அடிக்கும். ஒரு 10 பேர் இவர் மணிக்கிறது மாசா இருக்குன்னு நினைச்சா மீதி 40 பேர் நினைக்க தான் போறாங்க. சோ கரெக்ட். அந்த 10 பேர் ஏன் அது மாசா இருக்குன்னு நினைக்கணும்? ஜேகே கிட்ட மாட்டிக்கிட்டேன் நானு. ஏன் நினைக்கணும்? பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு 5 பேருக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு சிண்ட்ரோம் தியரி சொல்லுவாங்களே, பட்டர்ஃப்ளை தியரி. நாட் அ பட்டர்ஃப்ளை தியரி, நாட் அ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இட்ஸ் லைக் அ சைக்காலஜிக்கல் தியரி. ஒரு இங்கு போட்டதுக்கப்புறமா அது நீ எப்படி பார்க்குற அப்படிங்கிறத வச்சும் சைக்காலஜி கண்டுபிடிக்க முடியும். ரோஷாக் எஃபெக்ட்ஸ். ரோஷாக் டெஸ்ட். இங்க் டெஸ்ட்ரா? பட்டாம்பூச்சி தெரியுதா? இல்ல செத்து போன நாய். பட்டாம்பூச்சி தெரியும், சில பேருக்கு செத்து போன நாய் தெரியும். அந்த ஒரு 10 பேருக்கு பாத்தீங்களா? வாட்ச்மேன் பாத்தீங்களா? வாட்ச்மேனா? ரோஷாக். ஓகே, இவரது ஆலன் மூர் வாட்ச்மேன். ஜாக் ஸ்னைடர் வாட்ச்மேன். அதுதான் ஆலன் மூர் தான். ஆலன் மூர் சொன்னீங்களா? எழுதுறது கரெக்ட். ஆலன் மூர். எஸ், மை ஃபேவரட் ரைட்டர் ஆஃப் ஆல் டைம். ஸோ ஆலன் மூரோட இது ஓகே அதான். ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு 10 பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தங்களுக்கு பட்டர்ஃப்ளை தெரியலாம், மீதி 10 பேருக்கு செத்த நாயா தெரியலாம். அந்த மீதி 10 பேர் நினைக்கிறது தான் மீதி இருக்கிற ஆடியன்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோங்கிறது எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் தட் பாசி திங். I don't have an explanation, but my theory of why we think Rajini அது பாசியை காமிக்கணுன்னே அதை பண்ணியிருப்பாங்களோ? அது பாசியை காமிக்கணுன்னே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதுதான் my theory. My theory is that Rajini was looked at cinema and he was like, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப நல்லவனாக இருக்காங்க. ஸோ for me to stand out as a rebel என்ன பண்ணணும்? இவனுக்கு எதுவுமே பண்ணாததை பண்ணணும். அவர் தியாகராஜ பாகவதர் ஆர் ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் எம்ஜிஆர், சிவாஜிலாம் பாரு, அவங்க கமல்ஹாசனே எடுத்துக்கோ, அந்த டைம் பீரியடில் கமல்ஹாசன், பாக்யராஜ்லாம் எடுத்துக்கோ, அவங்க நடந்துக்க he is literally just doing the opposite of everything that they do. கமல்ஹாசன் வட பாவனை he will be thinking பக்காவாக இருக்கணும், ரஜினி இஷ்டத்துக்கு இருக்கணும். அண்ட் அதுவே ட்ரூ டு ஹிம்செல்ஃப். அது நிஜத்துல நாள் அப்படிதான். ஐ டோன்ட் நோ. இல்லை, he is not. யோசிச்சு பாருங்க, அவர் நிஜத்தில் அப்படி இல்லை, அவர் ரஜினியா நடிக்கிறார். நிஜத்தில் அந்த ஆளுன்ட்டு கட் பண்ணிடுவீங்க. டூ மச் ஆஃப் திங்ஸ். இல்லை நிஜமா இவன் பார்த்தானா, நீ அந்த அப்படி சொன்னல, நான் ஏன் உனக்கு ஒர்க்கு கொடுக்கணும்னு யோசிப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்களா பார்த்து இவன் பேசுறது கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சா கூட கட் பண்ணிடுங்க நீங்கள். இல்லை கரெக்டு தான், பட் இது நீங்கள் தப்பான சொல்லலை. பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ஹவ் ஹி இஸ். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹி வாண்டட் டு பிகம். He saw himself as a rebel and he became the rebel. So அது நம்ம அதுதான் ரஜினி நம்ம சொல்லிக்கிறதா, இல்லை ரஜினி நடிச்சு அது ரஜினியாக மாறிட்டாருன்னு சொல்கிறதா? ஓகே, பட் isn't that what we all do? உண்மையிலே ஒரு கிரீக் ஃபிலாசபரா? நான் வாடகை கட்டணும், இதெல்லாம் உனக்கு கொடுக்குற 100 ரூபாய்க்கு நல்லா பேசுறேன், ஒரு பண்பாடு நான் கொடுத்துருக்கேன், நீ என்னென்னமோ பேசுனீங்க. ஸோ எனக்கு அது எனக்கு அந்த உண்மை பொய்ன்ற விஷயம் இருக்குல்ல, ஐ திங்க் இட்ஸ் வெரி கிரே ஏரியா. நம்ம யாருமே we are just trying to
இப்போ நம்ம இல்லை there is no truth. there is no truth, it's only imitation of an imitation of an imitation of an ஓஷோ imitation. சொல்லுவார் there is no truth. Truth is just a hoax area. அதே மாதிரி தான் கொஷின் அண்ட் ஆன்சர் கூட சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இஃப் யூ ட்ரை டு ஃபைண்ட் எனி ஆன்சர்னா யூ வில் பி ஃபைண்டிங் மோர் கொஷின்ஸ் தான். ஸோ there is no answer, there is no truth. அதுதான் that's how people are like that. நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபேன்சியர் ட்ரூத் இஸ் a fantasy, comfort fantasy. எக்ஸாக்ட்லி. ஆமாம் லைக் அதான் நீங்கள் ஓஷோ சொல்லலாம், நான் வந்து கிரீக் ஃபிலாசபர் சொல்லலாம். அவர் ஃபிலாசபர் தானே. அவர் வந்து பாயிண்ட் போயிட்டாரு. ஆமா இவர் தான் ஓஷோ சொன்னாரு. என்ன நியாயமா வெயிட் a minute for 1 minute. ஏன்னா நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நான் சொல்லுவதுக்கு முன்னாடியே உங்க கருத்தை கேட்டுருச்சு. நான் வந்து ஆல்பர்ட் கமுன்னு சொல்ல வந்தேன். இல்ல எப்படி சொல்லுவாரு. ஆனா கமுவோட ஒரு ஃபிலாசபி வந்து அப்சர்டிசம். எப்படின்னா நம்ம நாசமா போறோம் நமக்கு தெரியும், நம்ம எதுவுமே பாயிண்ட் இல்லைன்னு தெரியும். பரவாயில்ல, அது என்ன இப்போ it's not like I'm going to stop searching just because I know there is no point in searching. லைக் தேடுறது வந்து என்னோட உரிமை, தேடுறது வந்து என்னோட வாழ்க்கை, அது கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. லைக் த சர்ச் ஆஃப் த மீனிங் ஆஃப் லைஃப் டஸ் நாட் மேக் யுவர் லைஃப் சேடர். இட் ஜஸ்ட் மீன்ஸ் there's most to search for. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இருக்கும், the wise man is unlucky because he has learnt, the fool is ever so lucky because so much learned. கண்டிப்பா யோசிப்பான், என்ன இவங்க எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆமா, கடைசியா சினிமா பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே. நான் இவனுக்கு யோசிக்கிறேன், இவனுக்கிட்ட 4 படம் கத்துக்கலான்னு பார்த்தா இல்ல. ஆனா இதுல தான் நம்ம பாட்காஸ்ட் பிகினிங்ல பேசணும்ல, இதுலலாம் அவுட்கம்ஸ் முக்கியம் இல்லை, இதுல ப்ராசஸ் தான் முக்கியம். த சர்ச் ஃபார் மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் அவுட் தி மீனிங், இட்ஸ் அபவுட் த சர்ச்சிங். நீ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுற, இப்போ கண்டுபிடிக்கிறது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அது பார்க்குறியா, இல்லை காலையிலே நம்ம மத்தியானம் எழுந்திரிச்சா எப்படி இருக்கும், அந்த 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 சர்ச், அந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்ட். காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சா உடம்புக்கு நல்லது, அந்த கன்க்ளூஷன் முக்கியம் இல்லை. வாட் இஸ் இட் தட் யூ ஆர் டூயிங், லைக் உன்னோட வாழ்வியலை நீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆர் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற, அது அந்த சர்ச், அந்த ப்ராக்டிஸ் தான் ஐ திங்க் எனக்கு. யூ गाइस should definitely have விஜயனா, ஏன்னா எங்களோட பெரிய பிளானே அதுதான். உங்களுக்கு அதுக்கு நம்பர் கேட்டதா நானே லொலலை. சரி, நல்ல வேலை நைட் படிச்ச philosophy book எல்லாம் யூஸ் ஆயிடுச்சு. he'll love it. இந்த மாதிரி क्वेश्चंस கேக்குற ஆளுங்க வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. எங்க போனாலும் கெட்ட வார்த்தை பேசுவீங்களா, கெட்ட வார்த்தை 2 கெட்ட வார்த்தை பேசுவீங்களா வீடியோ அப்படி சும்மா நான் பேசுறேன், வித்தியாசமா பேசி காட்டுங்க. ஓட்டா ஓமால थैंक यू நன்றி உங்ககிட்ட பேசுறீங்க, சீக்கிரம் பேசு. கெட்ட வார்த்தை பேசிட்டீங்க, இதே கேள்விதான். பட் இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அவர் டெய்லி எங்களோட இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் வச்சுப்பாரு. டெய்லி இது பத்தி தான் பேசுவாரு. ஸோ அவர் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு யூ ஷுட் கால் ஹிம். ஆமாம், அதில் ஆக்சுவலி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்ன காமெடினா, நாங்கள் இது அது பேர் என்னடா ரவுண்ட் டேபிள் நடத்துகிறாங்கல்ல இப்போ. ஆமாம், டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கூட இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க. பட் எனிவேஸ் கமலுக்கு என்ன நல்ல ஆள் தானே. I am மண்டவிங்கி கமல் கண்ணினாலாம். ஐ லைக் கமல்ஹாசன், ஆனால் அவர் என்ன டைரக்டர், ஹவு இஸ் ஹி டைரக்டர், நல்ல இயக்குனருங்க. என்னங்க உங்களுக்கு வருஷத்துல இஸ் a nice craftsman தெரியுமா உங்களுக்கு, நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ராங் ஐடியாலஜிஸ்டிக் பேசுறாங்க, அதை நான் ஒத்துப்பேன். பட் நைஸ் கிராஃப்ட்மேன், உங்களுக்கு தெரியாத மாதிரி ஊசி வளைப்பாரு. ஆமா, அந்த ஊசியில தானே எல்லாமே இருக்கு. அது நீங்க கண்டுபிடிக்கிறது ஒரு 10 வருஷம் ஆகும். நல்ல மெல்லிசான ஒரு கோட்டுக்கு இந்த பக்கம் அவரு, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம. இந்த விஜயனா போஸ்ட் வந்து மொத்தமா இதெல்லாம் தூக்குங்க. கண்டிப்பா வந்து எனக்கெல்லாம் கமல் படத்துல ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசை. விமர்சனமா பேசணும் நிறைய பேர் படத்துல எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை. ஏன் பிரதீப் கூட அவங்க உட்காந்து பேசுறது ரொம்ப ஆசை. ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மைண்ட் தட் மேட் லவ் டுடே. பிரதீப்பா? பிரதீப் அந்த மைண்ட் எனக்கு, அந்த மைண்டு, அப்புறம் இன்னொரு மைண்டு திரௌபதி மைண்டு, இந்த மைண்ட் இல்ல அது வன்மத்தோட பேசாம ஜஸ்ட் உண்மையிலே இப்போ நம்ம சில்லா பேசணும்ல அந்த மாதிரி. ஆனா அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு புறந்தள்ளுறதும் ஒரு முட்டாள்தனம். அது என்ன சொல்றது, இது நம்ம டேவ் ஷப்பல் மாதிரி தான். என்ன சொல்றது, உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அந்த சர்க்கிள் இப்போ வந்துட்டு இவரை பேசக்கூடாது,
இதுவும் ஒரு என்ன பிரதீப் பண்ற படம் எனக்கு சத்தியமா பிடிக்கல, அவரோட கருத்துக்கள் சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்காக எனக்கு அவரை பிடிக்காம இருக்க கூடாதுல்ல. That makes no sense. நீங்க சொன்ன மாதிரி I don't even know him. ஆமா, ஒருவேளை he thought that's the only way to sustain in this industry. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை வாங்கி இருப்பாங்கன்ட்டு. ஐ மீன் அது ஒரு ரிவெஞ்ச் மூவி தான், அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேல இந்த பிரதீப் லவுடுடே விஜய் இது எல்லாமே கட் பண்ணுங்க. கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், நீங்க தான் சொல்றீங்களே. ஓகே, என்ன சொல்றது, so much of இதுல வந்து நம்ம ஆரம்பத்துல அவுட்கம்ஸ், நம்ம நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் போராளிகள் குரூப் வந்து அவுட்கம்ஸை பார்க்காம நம்ம போராடிட்டோம் அதான் முக்கியம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்களே. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கம்ஃபர்ட் நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போராட்டங்கிறது இஸ் நாட் கோயிங் டுவர்ட்ஸ் எனிதிங். அவங்க இங்கிருந்து வந்து சரி சோஃபாவில் உட்காந்துருக்கேன், நான் கொஞ்சம் போராட்டிட்டு வந்துட்டு திருப்பி சோஃபாவில் போய் உட்காந்துருக்கேன். மேட்டர் என்னன்னா இந்த ரியல் டைம் போராட்டங்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. போராட்டங்கிறது வந்து இட்ஸ் லைக் டூ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே வாட்ச் விட்னஸ்ன்னு சொல்லிட்டு தீபக் பகவந்தன் ஒரு படம் ஒன்று சோனி லைவ்ல நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் பிரில்லியன்ட் மூவி. அதில் வந்து போராட்டத்துக்கான அவசியம் என்ன ஏதுங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அஃப்கோர்ஸ் போராட்டத்துக்கான அவசியம் வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து தெளிவாக காமிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மூவிஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏன்னா த அப்ரோச் நோஸ் போராட்டத்தோட அவுட்கம். பிளாக் பேந்தர் நோஸ் போராட்டத்தோட அவுட்கம். அகெயின் முகமது அலி நோஸ். எந்த பிளாக் பேந்தர்? இதுவா இது? ஓகே, இது இல்ல என்னப்பா எங்கெங்கயோ பேசிட்டு இருக்குமா, டக்குனு ஜம்பர்ஸ்டா நினைச்சிட்டேன். இல்ல, போராட்டத்தோட அவுட்கம். அகைன் முகமது அலி நோஸ் போராட்டத்தோட அவுட்கம். எவ்ரி ரெட் இண்டியன்ஸ் நோஸ் போராட்டத்தோட அவுட்கம். ஷேக்வாரா நோஸ். எவ்ரிபடி நோஸ் போராட்டத்தோட ஒரு அவுட்கம் அப்படிங்கிறது வந்து இன்ரியல் ஸ்டேஜ்லங்கிறது ஒன்று இருக்குது. ஆன் த ஸ்பாட் அங்கே போய் அப்போ பண்ணுறதுங்கிறது வேறு. சோஷியல் நெட்வொர்க் டசன்ட் கோனா மேபி ஒர்க் அவுட், பட் ஐம் நாட் ஷுர் தட் இஸ் நாட் த ஒன்லி ஆப்ஷன். அது மட்டுமே ஆப்ஷன் கிடையாது நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நிஜத்தில் இருக்கிற போராளிகளை ரொம்ப அவங்கள வந்து வேற விதமாக கொச்சப்படுத்துற மாதிரி. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. போராட்டங்கிறது நீங்கள் போர் அடிக்குதுன்னு போராட்டம் பண்ணாதீங்க. லைக் பேசிக்லி அதுதான். ஓகே, நம்ம வாழ்க்கை ரொம்ப சொகுசாக போயிட்டு இருக்கு, ஒரு போராட்டம் பண்ணுவோமா, கம்ஃபர்டபுள் நீங்கள் யோசிங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இது யார் போய் எங்கே பார்க்க போகிறா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாப்பி பர்த்டே அம்மா, நீ இல்லைனா நான் இல்லை, ஐ லவ் யூ, யூ ஆர் எவ்ரி திங் டு மீ. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி உங்க அம்மா ஃபாலோ பண்றாங்களா? அதை அவ்வளோ பண்ண மாட்டாங்க. எங்க அம்மாக்கு இன்ஸ்டாகிராமே இல்ல. உங்க அம்மா கிட்ட என்னைக்காவது சொல்லிருக்கேடா ஹவ் மச் யூ மீன்? இல்ல, அதே மாதிரி பிளேஸ்ங்க இது பயங்கர ஓக் அண்ட் ஓக்ஸ் பிளேஸ் இது. லைக் அந்த பிளாக் கலர் நல்லா இருக்கு, கேப்ஷனா போடுறேன். லைக் அந்த பிளாக் கலர் போட்டோ போட்டாங்கல்ல எல்லாருமே. ஆமா, எதுக்கு? நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு என் போனை பார்த்தா தெரியுது. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பிட்ச். இல்ல நான் ஓகே, கமிங் பேக் டு தி பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், கமிங் பேக் டு தி பாயிண்ட், நம்ம விஜய் நான் கூட்டி இங்க பேச சொல்றீங்கல்ல, நாங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட்ல தான் இருந்தோம். எல்லா விஜயும் கூட்டி ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டா எப்படி இருக்கும்? ஓகே, இல்ல காமெடியா தான் இருக்கும். இதுல ஒரு பிரோஜனம் ஒரு மயிரும் நடக்காது. நாங்க நினைச்சது விஜய்லாம் செம காமெடியான விஜய் சேதுபதி, விஜய் சங்கர், விஜய் ஆண்டனி பண்ணா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, விஜய் எருமசாணி விஜய் இப்படிதான் இருக்கும். என்ன சொல்ற, அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? என்னங்க சம்மந்தமே இல்லை பேசுறேன், சம்மந்தமே பாடவும் செய்வேன், சேலையில இல்லைங்க. ஆனால் சீரியஸ் நோட் வந்து அவருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குற ஆளுங்க ரொம்ப கம்மி. எனக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து தாராளமாக வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஏன்னா பாட்காஸ்ட்ல வாஸ் டூயிங் தட் அப்படின்னும் போது நேரில் வந்து 2 பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ இல்லை ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்காங்களோ, இல் பை லைக் ஸோ ஹாப்பி. டன் ப்ரோ. ஆக்சுவலி எங்களுக்கு ஒன் திங் ஐ ரியலி வாண்ட் இஸ் லாட் ஆஃப் லைக் மைண்டடான கிரியேட்டர்ஸ். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இந்த லைக் மைண்டட் கிரியேட்டர்ஸ் ஓப்பனாக ஒன்றா வந்தால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலாக சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ ஹவு தீஸ் பீப்புள் ஆர் ரிலேஷன்ஷிப் வைஸ், பட் குருபாய், டெம்பிள் மங்கீஸ், ஜேகே, இவங்கலாம் வந்து ஐ ஃபீல் தே ஹாவ் அ வெரி கலெக்டிவ் கோல் தட் தே கோயிங் டுவர்ட்ஸ். லைக் இன்டர்நெட்னா இப்படி இருக்கணும், இன்டர்நெட்டில் நம்ம பர்சனாலிட்டினா இப்படி இருக்கணும், நம்ம இன்டராக்ஷன்னா இப்படி இருக்கணும் அப்படின்றவங்க எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இஃப் தே குட் ஃபங்க்ஷன், தே குட் பில்ட் அ கம்யூனிட்டி which they could encourage much easier than community. You will create more of you. So JK came by looking at what Temple Monkeys and Flip Flip, no? And he has a huge reach that he is influencing like this.
இமேஜின் அந்த எல்லா ரீச்சும் ஒன்றா வந்துச்சுன்னா. எனக்கு ஒரு ஆசை, ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஜேகே, குருபாய், சாஹஸ், விஜய் வரதராஜ், நாங்களும் இருக்க தேவையில்லை, நீங்களே உட்காந்து பேசுங்க, இல்லை வீடே கேட்டு ஏதோ லொட்டலஸ்க்கு பேசுங்க, அதுலேருந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நடக்கும். இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அதான் சொல்கிறேன்ல, ஐ டோன்ட் சி பஞ்ச் ஆஃப் கைஸ் ஹூ இஸ் ஆஸ்கிங் சென்சிபிள் கொஸ்டின்ஸ். நீங்கள் அகைன் கெட்ட வார்த்தை பேசினா இந்த இதே ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. பட் வி ஆர் லைக் டிஸ்கஸிங் அபவுட் டேவ் ஷாப்புல் இயர். We are like in Chennai, சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல வந்து we are like discussing about Dave Chappell. Dave Chappell கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல, பட் அட்லீஸ்ட் we have a space to discuss about him. We have a discuss about we have a space to discuss about cancel culture. ஏன்னா இது பற்றிலாம் வெளியில் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. There people are running behind the trend thing. பீப்புள் வந்துட்டு ஓகே, அதாவது திருநெல்வேலியில் ஒரு பையன் வந்து ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிறான்னா அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பீப்புள் விரும்புகிறாங்க. அண்ட் பீப்புள் வாங்க. ஆனால் அதுவும் அது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் தட்ஸ் வை ஐ திங்க் லைக் இது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் இல்லை, இது வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற இன்டென்ஷனே இல்லை. இது லிட்டரலி இருக்கணும். ஆமாம் இருக்கணும், இது யாரோ வந்து சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு ஒரு பதிவு இருக்கணும். அண்ட் அதுவுமே தட்ஸ் வை ஐ வாண்ட் த கம்யூனிட்டி டு கம். நாங்கள் இருந்தோம் லைக் யூடியூப் நாசமாக போகலாம், யூடியூப் ஃபுல்லாகவே சங்கீஸ் அண்ட் பக்ஸாப் அண்ட் ஷார்ட்ஸாக இருக்கலாம், ஷார்ட்ஸாக டேக் ஓவர் ஆயிடலாம். ஆனால் ஒரு காலத்தில் விஜய் வரதராஜன் ஒருத்தர் இருந்தார், இந்த சிஸ்டம் எதிர்த்து அவர் சண்டை போட்டார், சும்மா சில் பண்ணுறது வீடியோ எடுத்து போட்டார், அவர் வாழ்வியெல்லாம் அவர் எடுத்து போட்டார், ஹிஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆர்ட் அவர் எடுத்து போட்டாருன்னு அது கண்டிப்பாக ஒரு என்ட்ரி இருக்கணும். லைக் வி கீப் சேயிங் ஹவு மச் யூ லாஸ்ட்ல இன் ஆர்ட் ஸ்பேஸ். லைக் தமிழில் ஃபர்ஸ்ட் படம் நம்மகிட்ட இருக்கான்னு தெரியல, அந்த ரீலே இருக்கான்னு தெரியல. லைக் மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் வி டிட் வி டோன்ட் ஹேவ் தி ரீல் ஆஃப். டீ கடை பெஞ்சோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அதெல்லாம் நான் வந்து பெருசாக சொல்ல. ஆனால் இமேஜின் தட் அது மொட்டை மாடல விஜய் வரதராஜோட அந்த வீடியோ, இமேஜின் வி லூஸ் தட் டு டைம் ஆர் சம்திங் ஹேப்பன்ஸ் டு இட் அண்ட் வி டோன்ட் அப்ரிஷியேட் இட் இனஃப். அது ஒரு கல்ச்சரல் மைல்ஸ்டோன்ல அந்த வீடியோ உண்மையாகவே ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மைல்ஸ்டோன் இன்டு அ லாட் ஆஃப் யூடியூப். நம்ம தமிழ் யூடியூப்பே அந்த ஒரு வீடியோ இல்லைனா இந்த லெவலில் இருக்காது. ஆனால் அது நமக்கு தெரியாது. we are losing a lot of these things. இது ஒரு ஆர்கைவிங் மாதிரி, இது இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் டன். யா அப்ப ஆர்கைவ்ல ஆரம்பிச்சு ஆர்கைவ்ல எப்படி நான் சொன்னேன்ல லாங் ஃபார்ம் ஆரம்பத்துல ஒன்னு சொல்லுவோம், வைப்போம் பாரு ட்விஸ்ட். கால் பேக். Of course people are going to cancel us. அந்த கால் பேக் all the best அந்த கால் பேக் ஓட முடிச்சுப்போமா, ஏன்னா மெமரி திருப்பது. ஓகே, ஏதாவது கடைசியாக உங்கள் கருத்துகள் ஏதாவது பகிர்ந்துக்க வேண்டியது இருக்கா? பகிர்ந்துக்க வேண்டியதா? ஒன் திங் டு டேக் அவேனா கொண்டு போகிறது, இது சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகலாம் தலை, அந்த மாதிரி மக்களை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஒன் திங் டு டேக் அவேவா? இது பல விஷயமா தான் கூட சொல்லுங்கள், லிஸ்ட்டுக்கு டைம் இருக்குது, சொல்லுங்கள். இல்லை ஒன் திங் டு டேக் அவேனா எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் do whatever you want, just speak whatever you want to speak. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். nobody has nothing to say to anybody. I mean, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இது செய்யக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு nobody has this rights. ஸோ அது பேர் தான் டெமோக்ரஸி, அது பேர் தான் வந்துட்டு இட்ஸ் லைக் அது பேர் தான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எவ்ரி திங். டேவ் ஷப்புல் அவரோட ஆடிட்டோரியத்தை ஓப்பன் பண்ணும்போது he named it kind of freedom of speech kind of thing. ஏன்னா டேவ் ஷப்புல் வரதுக்கு அங்கேயே அகேன்ஸ்ட் so many peoples இருந்தாங்க அந்த ஸ்கூலில். அவர் படித்த ஸ்கூல்லேயே நிறைய பேர் they were like against, but still he opened the auditorium as like auditorium for freedom of speech. யாருனாலுமே எதுனாலுமே சொல்லலாம், ஆனால் நீ இதை பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா நீ அப்படி பண்ணாதுன்னு சொல்லுவேன்னா அப்போ தான் நான் பண்ணுவேன். So that's my takeaway, I think so. But also I just want to advise, I don't want to advise. I love every stock footage editors who is doing this Instagram thing, Facebook thing. I love you guys. இல்லை they like keep on working. அந்த ஒரு விஷயம் வந்து I love how they are so creative. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸோ இன்ஸ்டாகிராமில் வர வீடியோஸோ I love you guys. யாராவது டக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்ததுனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த மாதிரி இல்லை, அவங்க உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஷவுட் அவுட் கொடுத்து யாருக்கு பேசணும்? ஷவுட் அவுட்டா இல்லை இல்லை, லைக் இந்த பிளாட்ஃபார்ம்ல போகணும்னு தெரியாது, யாராவது போய் செக் பண்ணணுமா? சினிமா பையன் ராஜா டூயிங் குட், வேக்கி எடிட்டிங்,
கோகுல், அப்புறம் லாட் ஆஃப் அதர் கைஸ். எனக்கு டப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படி இல்லை இல்லை சும்மா இழுத்து விடுங்க, மற்றவங்க நம்ம டேக் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம கிடைச்ச எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைக் டேக் அவேனா எனக்கு வந்து இதுதான், உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ செய், உனக்கு எடிட் பண்ணணும்னு தோணுதா பண்ணு, உனக்கு வீடியோஸ் பண்ணணும்னு தோணுதா பண்ணு, பட் உனக்கு தோன்றது பண்ணு, அவ்வளோதான். ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. ஏன்னா இவன் என்ன சொல்லிடுவானோ அவன் என்ன சொல்லிடுவானோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் கோனா ஒர்க். அப்போது வந்து நீ உனக்குள்ளே நீ டிப்ரெஸ் ஆவ, ஏன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு கருத்து என்னால் சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்பீக், ஐ கேன் ஸ்பீக், லெட்ஸ் டிஸ்கஸ், லெட்ஸ் ஆர்கியூ, பட் ஜஸ்ட் லெட் வி போத் ஸ்பீக் அப்படிங்கிறத சொல்கிறேன். லெட்ஸ் ஹேவ் அ கான்வர்சேஷன். ஏன்னா in this crucial time of we depending upon the social media, I think it's a big time to have some conversation among us. I think it's a big time to have a conversation with my neighbor. I think it's because என்னால் ஒரு 4 விஷயத்தை கற்றுக்க முடியும், அவங்க கூட பேசுறதுனால என்னால் 4 விஷயம் கற்றுக்க முடியும். என்னால் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் லைக் தட். ஆர்குமெண்ட்ஸ் இட்ஸ் நெவர் அ ஃபைட். ஆர்குமெண்ட்ஸுங்கிறது ஓகே நீ இப்படி ஃபீல் பண்ணுறியா, நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், ஓ இதனால தான் நீ இப்படி ஃபீல் பண்ணுறியா, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. இட்ஸ் அபவுட் லேர்னிங், it's about being social, it's about keeping that thing going on. That's what I think. Super bro. On the note la, thank you so much for listening. நன்றி, வணக்கம்.